أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله لا يظلم مثقال ذرة وإن تك حسنة يضاعفها ويؤت من لدنه أجرا عظيما صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تبارك وتعالى في محكم التنزيل والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك يا ربي بالمصطفى بلغ مقاصدنا واسمح لنا ما مضى يا واسع الكرم ولا حول ولا قوة إلا بالله العلي العظيم صلى الله على النبي الأمي وآله وصحبه صلى الله عليه وسلم صلاة وسلاما عليك يا رسول الله صلى الله عليه وسلم بحق سيدنا محمد صلى الله عليه وسلم الله نودي அளப்பெரும் கிருபையினால் இந்த குர்ஆன் தஃப்சீரினுடைய விளக்க உரையிலே 298வது வாரத்தை நாம் அடைந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். சென்ற வாரம் சூரத்துன் நிசாவினுடைய 37, 38, 39 இந்த 3 வசனங்களுக்கு உண்டான விளக்கத்தை நாம் பார்த்தோம். அதிலே அல்லாஹு தஆலா தற்பெருமை கொள்கிறவர்களும் கர்வமுடைய குணம் கொண்டிருக்கிற அந்த மனிதர்களுக்கு இருக்கிற 2 கெட்ட குணங்களை பார்த்து அல்லாஹு தஆலா கோடிட்டு காண்பித்தான். இருக்கிற குணங்கள்லேயே மிக மோசமானது பெருமை, குணங்கள்லேயே மிக மோசமானது கர்வம். பெருமைக்கும் கர்வக்கும் வித்தியாசம் நமக்கு தெரியும் இல்லைங்க? சரி, இந்த 2 குணங்களும் இருக்கிற இந்த மனிதர்களிடத்துல அல்லாஹு தஆலா சொல்றா வேறு 2 குணங்கள் அவங்கள்ட்ட இருக்கும்னா. ஃபர்ஸ்ட் குணம் என்னங்க? அல்லதீன யப்ஹலூன, கெஞ்சத்தனம் அவங்கள்ட்ட என்ன செய்யுங்க இருக்கும். வயமுரூன அன்னாஸ பில் புகுல், அவங்க மட்டும் கெஞ்சத்தனமா இருக்க மாட்டாங்க, அடுத்தவங்கள என்ன செய்வாங்கங்க? கெஞ்சத்தனத்திற்கு உண்டான காரியத்தை செய்ய சொல்லி என்ன செய்வாங்க? தூண்டுவாங்க. என்னங்க? யூதர்கள்ட்ட ஒரு பழக்கம் இருக்குமாமா. யூதர்கள் அன்சாரி சஹாபாக்கள்ட்ட என்ன செய்வாங்க? ரொம்ப நெருக்கமா இருப்பாங்களாமா. பேசிக்கிட்டே இருக்கிறப்ப அப்படியே மெல்லமா கேட்பாங்களாமா, உங்க முகமது நபி எதை கேட்டாலும் கொடுத்துக்கிட்டே இருக்கிறீங்களே, நாளைக்கு உங்களை பத்தி உங்களுக்கு கொஞ்சம் கூட கவலையே இல்லைன்னு கேட்பாங்க. என்னங்க? உங்க முகமது நபி போர்க்கள தேவைக்காக வேண்டி எதையோ கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, எவ்வளவோ சதக்காக்களை செய்ய சொல்றாங்க, நீங்களும் செஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்களே, நாளைக்கு உங்களுக்கு ஒரு வறுமை வரும், உங்களுக்கு பயம் இல்லையா? அப்படி வந்துச்சுன்னா நீங்க என்ன செய்வீங்க? இது கெஞ்சத்தனம் யாருடைய குணம் தெரியுமா? யூதர்களுடைய குணம். அவங்களும் செலவு செய்ய மாட்டாங்க, செலவு செய்யறவங்களும் என்ன செய்ய மாட்டாங்க? விட மாட்டாங்க. இது யூதர்களுடைய குணம். இதையும் அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்துல என்ன செய்யறான்? கோடிட்டு காண்பிக்கிறான். அப்ப பெருமையாளர்களுடைய குணங்கள்ல ஒன்று கெஞ்சத்தனத்திற்கு உண்டானவர்களாக இருப்பார்கள், இன்னொன்று கெஞ்சத்தனம் செய்ய சொல்லி பிறரையும் என்ன செய்வாங்க? ஏவுவாங்க. இது ஒரு குணம். இன்னொரு குணத்தை அல்லாஹ் தஆலா சொல்றா, என்னங்க? அப்படியே எல்லா பெருமைக்காரங்களும் கெஞ்சத்தனம் கிடையாது. சில பேர் என்ன செய்யறாங்கன்னா அப்பப்ப சதக்கா செய்யறாங்க, ஆனா செஞ்சாலும் அல்லாஹ்வுக்காண்டி செய்யறது இல்ல, யாருக்காண்டி செய்யறாங்க? பிறருக்காக வேண்டி செய்கிறார். அல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் ரிஆ அன்னாசி, மனிதர்கள் புகழ வேண்டும் என்பதற்காக வேண்டி என்ன செய்யறாங்கங்க? அவங்க அந்த சதக்கா செய்யறாங்க, அந்த செலவுகளை செய்யறாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் கேட்டகரி கெஞ்சத்தனம், அறவே காசு ஜோப்ல இருந்து என்ன செய்யாது? வரவே வராது. 2வது கேட்டகரி என்னங்க? எடுத்து கொடுப்பாரு, ஆனா யாருக்காண்டி கொடுப்பாரு? அல்லாஹ்வுக்காண்டி கொடுக்க மாட்டாரு, பக்கத்தில் இருக்கிறவங்க சொல்லுங்கிறதுக்காண்டி என்ன செய்வாங்க? எடுத்து கொடுப்பார். இந்த 2 குணங்களுமே யாருக்கு உண்டான குணங்க? பெருமைக்காரர்கள் உண்டான குணம். என்ன செஞ்சான்? அல்லாஹ் தஆலா கோடிட்டு காண்பித்தான். இப்போ என்னைக்குமே
அந்த மாதிரி ஒரு குணம் என்ன செஞ்சிடக்கூடாது, வந்துடக்கூடாது. அப்படி ஒரு குணம் ஒரு மனுஷனுக்கு வந்துச்சுன்னு சொன்னா அல்லாஹ் சொல்றான், இவர் சைத்தானுடைய கூட்டாளி, சைத்தானுடைய கூட்டாளி. அப்படி யார் சைத்தானுடைய கூட்டாளி ஆகி இருக்கிறாங்களோ, கூட்டாளிகள்லேயே ஆக மோசமானவன் யார் தானுங்க? சைத்தான் தான். எந்த சூழ்நிலையிலும் என்ன செய்யாதீங்க, நீங்க பிறருக்காக வேண்டி என்ன செய்யாதீங்க, நீங்க சதக்கா செய்யாதீங்க. பிறருக்காக வேண்டி என்ன செய்யாதீங்க, சதக்கா செய்யாதீங்க. உங்களால எவ்வளவு முடியுமோ, உங்க கல்வில அல்லாஹ் தஆலா எவ்வளவு இஹ்லாஸாக கொடுக்கணுங்கிற அந்த எண்ணம் இருக்குதோ அதை என்ன செய்யணும், கொடுக்கணுமே ஒழிய பிறருக்காக வேண்டி என்ன செய்யக்கூடாது, கொடுக்கக்கூடாது. இப்ப சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்றான், இவங்களுக்கு என்ன கேடு வந்துச்சு, இவங்களுக்கு என்ன கேடு வந்துச்சு, அல்லாஹுவின் மீது முழுமையான நம்பிக்கை கொண்டு இவங்க அல்லாஹுக்காக வேண்டி சதக்கா செய்யறதை விட்டு போட்டு பிறருக்காக வேண்டி சதக்கா செய்யறாங்களே, இவங்களுக்கு என்னதான் கேடு வந்துச்சுன்னு என்ன செய்யறாங்க, அல்லாஹ் தஆலா கோடிட்டு காண்பிக்கிறான். இதுவரை உண்டான நிறைய செய்திகள் என்ன செஞ்சாங்க, நம்ம சென்ற வாரத்தில் நம்ம பார்த்தோம். உலகத்திலேயே பெரிய கஞ்சம் யாருங்க, என்னங்க, சலவாத்து. பெருமானாருடைய பெயர் கேட்டும் சலவாத்து சொல்லாதவர் என்னங்க, பெரிய கஞ்சம். அடுத்த கஞ்சம் யாருங்க, சலாமுல குறை வைக்கிறவங்க பெரிய கஞ்சம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, அங்க சொல்லி கொடுத்தாங்க. அப்ப என்னைக்குமே இந்த எந்த குணம் நம்ம செஞ்சிடக்கூடாது, வந்துடக்கூடாது. தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் நாங்கள் சலாம் சொன்னோம். என்னங்க, தெரிஞ்சவங்க, தெரியாதவங்க, அறிமுகமானவங்க, அறிமுகம் இல்லாதவங்க, நம்ம தான் நம்ம ஆளுங்கிறத நம்மளால் கண்டுபிடிக்க முடியாதாங்க. என்னங்க, இதுக்கு மேல வேற என்ன, இதுக்கு மேல வேற என்ன வேணும், நம்ம எப்படி கண்டுபிடிக்க முடியுது சொல்லுங்க பார்க்கலாம். ஒது செஞ்சு அந்த முகத்துல ஒரு நூறு என்ன செய்யறாங்க, அல்லாஹ் கொடுத்துக்கிட்டே இருப்பான். நீங்க என்ன கிரீம் போட்டாலும் அந்த நூறு வராதுங்க, அந்த நூறு வரவே வராது. உலகத்துல இதுவரைக்கும் இல்லை, இனிமேல் கண்டுபிடிக்கப்படுகிற என்ன வேணா அழகு சாதனங்களை பயன்படுத்தினாலும் அழகு வேணா, முகம் வேணா வெள்ளையா தெரியலாம ஒழிய அந்த முகத்துல ஒரு பிரகாசத்தை என்ன செய்ய முடியாது, பார்க்கவே முடியாது. பிலால் ரலியல்லாஹ் எவ்வளவு வெள்ளையா இருப்பாங்க, பிலால் ரலியல்லாஹ் கருப்பு, அவங்க இயற்கையிலே கருப்புங்க. ஆனா பிலால் ரலியல்லாஹ் எப்படி தெரியுமா இருப்பாங்க, சஹாபாக்கள் பதிவு செய்வாங்க, அந்த முகத்துல பிரகாசம் அப்படியே இளங்கிக்கிட்டே இருக்குமா, இளங்கிக்கிட்டே இருக்கும். அது கருப்பு தான், ஆனா அந்த கருப்புல என்ன இருக்குங்க, நூறு இருக்கும். இந்த நூறு, அந்த அழகை வச்சுதான், அந்த பிரகாசத்தை வச்சுதான் நம்ம என்ன செய்யறோம், இது நம்மால் மாதிரி தெரியுது என்னங்க, அப்படி தெரிஞ்சு நம்ம என்ன சொல்றது இல்லை, சலான் சொல்றது இல்லை. எங்க சலான் சொல்லி அப்படி இப்படி அறிமுகமாகிக்கிட்டு என்னத்துக்கு வம்பு. அப்ப இந்த செய்தி என்ன செய்யறாங்க, அல்லாஹ் தஆலா சொல்லி கொடுக்குறாங்க. அப்ப இதுவரைக்கும் உண்டான விஷயத்தை என்ன செஞ்சா நம்ம பார்த்தோம். அப்ப பிறருக்காக வேண்டி செய்யப்படுகிற காரியங்கள் அல்லாஹுக்கு என்ன செய்யாதுங்க, பிடிக்கவே பிடிக்காது. வமாதா அலைஹிம் லவ் ஆமனு பில்லாஹி வல் யௌமில் ஆஹிரி வன்ஃபகு மிம்மா ரஸகஹுமுல்லாஹ். இவங்களுக்கு என்ன கேடு வந்துச்சு, எனக்காக வேண்டி காரியத்தை செய்யாம அடுத்தவங்களுக்காக வேண்டி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்களே, ஏன் அல்லாஹ் நான் என்ன அப்படியே விட்டுட்டேன்னு என்ன செய்யறாங்க, அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தின் மூலமாக நமக்கு சொல்லி காண்பிக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் இந்த வாரம் சூரத்துன் நிசாவினுடைய 40வது வசனம் ஒரு அழகான செய்திங்க, நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய மிக முக்கியமான அற்புதமான செய்தி. இந்த ஆயத்தினுடைய தொடர்ச்சியாகவே அல்லாஹ் தஆலா ஒரு கருத்தை என்ன செய்யறாங்க, நமக்கு வலியுறுத்தி பேசுறாங்க. நல்லா நெருக்குன்னு மண்டையில கொட்டுறதுன்னு சொல்லுவோம்லங்க, என்னங்க, பையன் படிக்கலைன்னா என்னங்க, நல்லா மண்டையில ஒன்று கொட்டுங்க, இல்லைன்னா கொடையில ஒரு கிள்ளுங்க, அப்படியே ஒரு சூடு ஏறுச்சுன்னா மனுஷனுக்கு என்ன ஆகும், ஒரு உரைக்கும். அச்சுச்சோ இதை போய் செஞ்சுட்டோமே, இப்படி போய் தப்பா ஓதிட்டோமே, இந்த காரியத்தை செஞ்சிட்டோமே, மனுஷனுக்கு ஒரு உரைக்கும் இல்லைங்க. அந்த மாதிரி ஒரு உரைக்கிற மாதிரி ஒரு வசனத்தை என்ன செய்யறாங்க, அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறாங்க. இந்த ஆயத்து இறங்கின உடனே சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்களாமா, அப்படியே சந்தோஷத்துல குதிச்சாங்களாம். என்னங்க, சந்தோஷத்துல குதிச்சாங்களாமா சஹாபா பெருமக்கள். அப்ப எவ்வளவு பெரிய ஒரு விஷயம். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு சொல்லுவாங்க, எத்தனையோ காளைகள் நான் சந்திச்சிருக்கிறேன், எத்தனையோ காளைகள், சூரியன் உதயமான நமக்கு என்னதுங்க, காளை தானே, எத்தனையோ காளையை நான் சந்திச்சிருக்கிறேன். ஆனா இந்த ஆயத்து இறங்கினது என்னுடைய காளைகள்லயே மிக சிறந்த காளையாக மாறிடுச்சு. சபாஹன் ஹைர சபாஹி, காளைகள் பொழுது வெடிக்கிறதுன்னு சொல்றோம்லங்க, அந்த பொழுதுலேயே மிக அழகான பொழுது வெடிந்து போனதாக என்ன செஞ்சு எனக்கு வந்துச்சுன்னு சொல்லுவாங்க இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு. அப்பேற்பட்ட ஒரு வசனம் தான் இது. இந்த வசனத்தை விளங்குறதுக்கு ஒரு சின்ன உதாரணம். ஒரு மகன் திருடிட்டார், ஒரு மகன் திருடிட்டார். திருடனவன அத்தாவுக்கு கோபம் வந்துருச்சு. கோபம் வந்தவன அத்தா கேட்குறாரு, உனக்கு என்ன இங்கே இல்லாமல் இருக்குது, உனக்கு என்ன கஷ்டமா இருக்குது, சாப்பாட்டு கஷ்டமா, படுக்கிறது கஷ்டமா, உடை கஷ்டமா, என்ன உனக்கு இல்லாமல் இருக்குது, நான் தான் கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுத்துக்கிட்டே தானே இருக்கிறேன், உனக்கு பஞ்சம்னு எதுவும் இல்லையே, உனக்கு கஷ்டம்னு எதுவும் இல்லையே, அப்புறம் என்னத்துக்கு போய் நீ திருடுற. யார் கேட்குறா, தகப்ப என்ன செய்யறாருங்க, பிள்ளைய பார்த்து கேட்குறாரு, அப்போ என்னத்துக்கு நீ போய் திருடுற,
அப்படி திருடுனா எவ்வளவு பெரிய கேவலமா இருக்குது. நான் என்ன ஏதாவது உனக்கு குறை வச்ச மாதிரில தெரியுது? ஏதோ திருடுனதே திருடுற, ஏதோ மிஸ்கீனோ ஃபக்கீரோ திருடுறையே, பணக்காரனான நீல திருடி இருக்கிற தகப்ப கேட்கிறார். பணக்காரன பையனா இருக்கிற, வசதியானவனா இருக்கிற நீ என்ன போய் திருடி இருக்கிறையே, இது எவ்வளவு பெரிய மோசமான காரியம், இது எவ்வளவு பெரிய கேவலமான காரியம் என்ன செய்யறாருங்க? யார் சொல்றா? தகப்ப பார்த்து மகன் என்ன செய்யறாருங்க சொல்றாரு. இப்ப இது மாதிரி அல்லாஹ்தால என்ன கேக்குறாங்க? நம்மளை பார்த்து கேட்கிறான், உங்களுக்கு நான் என்ன குறை வச்சுட்டேன்? என்ன கேட்கிறாங்க? உங்களுக்கு நான் என்ன குறை வச்சிருக்கிறேன்? ஏதாவது நான் குறை வச்சிருக்கிறேன்? உங்களுக்கு எந்த குறையும் வைக்கலையே, செய்யறதுக்கு கரெக்டா கூலி கொடுத்துட்றேன்ல, ஒண்ணு கூட நான் என்ன செய்யறதுல குறை வைக்கிறதே இல்லையே, எந்த விதமான குறைவுகளை உங்களுடைய கணக்கு வழக்கில் நான் வைக்கிறதே இல்லையே. அல்லாஹ் கேட்கிறானுங்க. சொல்ல வர செய்தி புரியும் நினைக்கிறேன். என்னங்க, எது குறையும் நான் வைக்கிறது இல்லை. எப்படி ஒரு தகப்ப மகனை பார்த்து கேட்கிறாரோ அது மாதிரி அல்லாஹ் நம்மளை பார்த்து கேட்கிறான், எந்த குறையும் நான் உங்களுக்கு வைக்கிறது இல்லையில, அப்புறம் என்னத்துக்கு நீங்க போய் எனக்காக வேண்டிய அமல் செய்யாம அடுத்தவங்களுக்கு அனுப்பி செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? எவ்வளவு பெரிய ஆழமான கேள்வி பார்த்தீங்களா? ஏதோ நான் நன்மை கொடுக்காம இருந்தா அல்லாஹ்வுக்காண்டி செஞ்சு ஒன்றும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அவன் சொல்றோம்லங்க, பரீட்சையில எழுதி நல்லா படிச்சு நல்ல மார்க்குக்கு எழுதுன ஆசிரியர் மார்க்கே போடல. ஒரு மாணவன் சொல்லுவான், இதை சொல்லுவான். ஆனா அல்லாஹ் கேட்கிறாங்க, உங்களுக்கு கொடுக்க வேண்டிய கூலியில எந்த குறையும் இல்லாம கொடுத்துக்கிட்டு இருக்கிறேனே, அப்புறம் உங்களுக்கு என்ன கேடு வந்துச்சு? நீங்க ஏன் திருடுறீங்க? அல்லாஹ் கேட்கிறான், நீங்க ஏன் திருடுறீங்க? இந்த மாதிரி காரியத்தை ஏன் செய்யறீங்க? எனக்காக வேண்டி செய்யாம அடுத்தவங்களுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க, அடுத்தவங்களுக்காண்டி போய் செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. ஏன்னா உங்களுக்கு நான் கூலி கொடுக்காம இருக்கிறேன்னா? அல்லாஹ் கேட்கிறான், உங்களுக்காண்டி கூலி கொடுக்காம, சரி அவருக்காக வேண்டி செய்யறதுனால அவர் என்ன உங்களுக்கு அள்ளி அள்ளி கூலி கொடுக்குறாரா? அது ஒன்றும் கிடையாது. நான் சொல்றது புரியுதுங்களா? நான் அது ஒன்றும் கிடையாது. அப்படி இருக்கிறப்போ ஏன் இப்படி காரியத்தை செய்றீங்க? அல்லாஹ் கேட்குறாங்க. ஏன் அடுத்தவங்களுக்காக வேண்டி செய்றீங்க? அடுத்தவங்களுக்காக வேண்டி செஞ்சா நான் என்ன ஆயிடுறேன்? நான் கேவலப்பட்டு போயிடுறேன். அப்படி கேவலப்பட்டு போகிற போது என்ன ஆயிடுது? என்னை நீங்க இழிவுபடுத்தினதா ஆகி போயிருது. என்னதுங்க? நீங்க இழிவுபடுத்த போனதா ஆகி போயிருது. ஏன் இந்த காரியத்தை செய்யறீங்க அப்படின்னு என்ன செய்யறான்? அல்லாஹ்தாலா கேட்கறான். அப்படி கேட்கிறப்ப அல்லாஹ் எப்படி சொல்லி இருக்கணும் தெரியுமாங்க? அழகான வாசகம் இது. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். என்ன சொல்லி இருக்கணும்? அல்லாஹ் ஏன் இப்படி செய்றீங்கன்னு அல்லாஹ் நம்மளை பார்த்து கேட்டிருக்கணும். ஏன் அடுத்தவங்களுக்காண்டி செய்றீங்க? நான் சொல்றது புரியுதுங்களா? அடுத்தவங்களுக்காக வேண்டி நீங்க செய்யறதுனால என்ன அவங்க உங்களுக்கு என்ன நன்மையை தூக்கி கொடுத்துட்றாங்களா? நான் ஒரு அளவு கூட குறை வைக்காம நான் உங்களுக்கு நான் கூலி கொடுக்குறேன்னா, அப்ப நீங்க எனக்காக வேண்டி அமல் செய்ய வேண்டியது தானே? ஏன் அடுத்தவங்களுக்காண்டி நீங்க அமல் செய்றீங்க? அல்லாஹ் எப்படி வார்த்தையை ஆரம்பிக்கிறான் தெரியுங்களா? சூரத்து நிசாவுடைய 40வது வசனத்தை ஏன் இப்படி செய்றீங்கன்னு அல்லாஹ் கேட்கலங்க. அல்லாஹ் விளங்கிக்கணும். ஏன் இப்படி செய்றீங்கன்னு அல்லாஹ் நம்மளை பார்த்து கேட்கல. இந்த சப்ஜெக்டே அல்லாஹ் பேசாம தன்னுடைய பாணியில் அல்லாஹ் பேசுறான். நான் தான் உங்களுக்கு அநீதம் செய்யவே இல்லையேங்கிறான். ஏங்க புரியுதுங்களா? ஏங்க நம்மளை பார்த்து அல்லாஹ் தஆலா குறைய சொல்லலைங்க. விளங்குதுங்களா? நம்மளைய பார்த்து அல்லாஹ் தஆலா குறைய சொல்லலை. என்னங்க அறிவு இல்லைங்களா? ஏன் இப்படி செய்றீங்கன்னு அல்லாஹ் நம்மளை பார்த்து கேட்டிருந்தாலும் கூட நான் என்ன ஒண்ணுமே தப்பு கிடையாது. ஆனா அல்லாஹ் தன்னின் பக்கம் சொல்லிட்டு சொல்றான், நான் தான் உங்களுக்கு எந்த அநீதமும் செய்யவே இல்லையே, அப்படியே இதை போய் செய்றீங்க நீங்க. அல்லாஹ் அக்பர். வாசகம் புரியுதாங்க? எவ்வளவு ஒரு ஆழமான அழுத்தமான செய்தி என்ன செய்யறாங்க அல்லாஹ் தஆலா இந்த பதிவு செய்யும். எப்படி ஒரு வலிச்சு போய் நொந்து போய் ஒரு தகப்பனார் மகனை பார்த்து கேட்பாரோ, ஏண்டாப்பா உனக்கு தான் எந்த குறையும் வைக்கலையடா, நான் அப்புறம் என்னத்துக்கு நான் திருடுனேன்னு கேட்குற மாதிரி அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு தான் நான் எந்த அநீதமும் செய்யவே இல்லையே. அப்படி நான் எந்த அநீதமும் நான் உங்களுக்கு செய்யாம இருக்கிற போது நீங்க ஏன் காரியத்தை அடுத்தவங்களுக்காக வேண்டி செய்யறீங்க? எனக்காக வேண்டி செஞ்சிடலாம்ல? அல்லாஹ் கேட்குறாங்க. அல்லாஹ் அடுத்தவங்களுக்காக வேண்டி செய்யறீங்க, எனக்காண்டி செய்யலாம் இல்ல? அந்த செய்யறதுல நான் 1% ஒரு நூலு கடுகு அளவை விட சின்னதா இருந்தால் நான் என்ன கொடுக்குறேன்? நன்மை கொடுத்து விட்டுறேன். நான் என்ன பிச்சைக்காரனா, கெஞ்சனா, வச்சுக்கிட்டே வஞ்சகம் பண்றேன்? அல்லாஹ் கேட்கிறான். இவ்வளவையும் கேட்கிறானுங்க ரப்பு. எதுவுமே இல்லையே, எல்லாத்துக்கும் கணக்கை கரெக்டா பார்த்து கொடுக்குறேனே, அப்படியே இந்த காரியத்தை செய்றீங்க. அல்லாஹ் அக்பர். இதுதான் சூரத்து நிசாவினுடைய 40வது வசனத்துல 3 டாபிக் சொல்றாங்க. 3மே அற்புதமான நறுக்குன்னு சொல்ற செய்திங்க. அல்லாஹ் அக்பர். எதை சொல்வதற்காக வேண்டி நாடி வந்திருக்கிறோம் அதை நிறைவாக சொல்வதற்கு அல்லாஹ் தஆலா எனக்கு தௌஃபீக் செய்திருவானாக. இப்போ 3 செய்தின்னு சொன்னோம்ல, அதுல 3 செய்தியில முதல் செய்தி அல்லாஹ் சொல்றது, இன்னல்லாஹ லா யظ்லிமு மிஸ்கால தர்ரத்தின். சூரத்து நிசாவினுடைய 40வது வசனம். இன்னல்லாஹ லா யظ்லிமு மிஸ்கால தர்ரத்தின். நிச்சயமாக அல்லாஹு தஆலா
தான் எப்பேற்பட்டவங்கிறத இந்த இன்னங்கிற வார்த்தையில சொல்றான். நிச்சயமாக, உறுதியா சொல்றேன், கண்டிப்பா சொல்றேன். நம்ம சொல்றோம் இல்லைங்க, எல்லாம் தெரியுமா? ஏங்க நல்லா தெரியுங்க, நான் கண்டிப்பா சொல்றேங்க, நிச்சயமா சொல்றேங்க, உறுதியா சொல்றாங்கிற மாதிரி அல்லாஹ் சொல்றாங்க. இன்னல்லாஹ, நிச்சயமாக, லா யظ்லிமு மிஸ்கால தர்ரத்தின், அல்லாஹு தஆலா அணு அளவும் அநீதம் செய்ய மாட்டான். என்னங்க, அணு அளவும் அல்லாஹு தஆலா என்ன செய்ய மாட்டாங்க? அநீதம் செய்ய மாட்டான். ஏன் இப்படி செய்றீங்கன்னு அல்லாஹ் அவனை நம்மளை பார்த்து கை நீட்டி கேட்கலங்க. அந்த குற்றத்தை, அந்த விஷயத்தை தண்ணின் பக்கம் நீட்டி சொல்றான், நான் தான் உங்களுக்கு எந்த அநீதமும் செய்யலையே. அல்லாஹ் அக்பர். நான் தான் உங்களுக்கு என்ன அநீதமும் என்ன செய்யல, நான் செய்யலையே. அணு அளவும் அல்லாஹு தஆலா அநீதம் செய்ய மாட்டான். அணு அளவுண்டா என்னங்க? இவ்வளவா? இது எடைக்கு வருமா? அந்த அணு அளவு ஏங்க எடைக்கு வருமா? நீங்க சொல்லுங்க, எடைக்கு வருமா அணு அளவு? அல்லாஹ்வுடைய கணக்குல வரும். என்னங்க, அல்லாஹ்வுடைய கணக்குல, நம்ம கணக்குல கிடையாது. ஒரு கடுகு தூக்கிட்டு வந்து எடை போட்டா எடைக்கு வருமா? அது தங்க தராசுல அளக்கிறதப்ப எடை வரும். என்னங்க, தங்க தராசுல இருக்குது, அதுல என்ன செய்யும்? போட்டா என்ன வரும்? எடை. குண்டூசி எடுத்துட்டு வந்தாலும் என்ன இருக்குதுங்க, இன்னைக்கு இருக்கிற வேல்யூக்கு அப்படி கூடிக்கிட்டே போகுது. ஹை பிச்சில் என்னது? தங்கம். ஒவ்வொரு நாளைக்கும் தங்கம் என்ன செய்யுது? கூடிக்கிட்டே போகுது. ஒரு கட்டத்தில் 800 1000 ஜகாத்துக்கு வருஷத்துக்கு கணக்கு போட்டால் கிருகிருண்டு வருது. என்னங்க, ஜகாத்துக்கு வருஷத்தில் கணக்கு போட்டு பார்த்தோம்டா, ஏங்க ஜகாத் எப்படி கணக்கு பார்க்கறதுனா, அன்னைக்கு என்ன வேல்யூ அப்படித்தான் கணக்கு பார்க்கணும். என்னங்க, அப்படித்தானுங்க. என்னைக்கு நல்லா குறையுதோ அன்னைக்கு பார்த்து கணக்கு எழுதி வச்சுக்கலாங்கிறது அதுவும் கிடையாது. நான்லாம் என் புத்தர் சொல்ல ஒரு ஹாஜர் சொன்னார், நான்லாம் என் பிள்ளை கல்யாணம் பண்ணி கொடுக்குறப்போ ஒரு பவுனு 350 ரூபா. என்ன சொன்னார்? 350 ரூபாய்க்கு பிள்ளை கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். அந்த பிள்ளை கணக்கு பாட்டு கேட்குறப்ப 350 ரூபா வச்சா கணக்கு போட முடியும்? பார்க்கிங்கே வெளியே 50 ரூபா கேட்குறான் காரணி பாட்டுக்கு. அப்போ எவ்வளவு காலம் மாறி போகுச்சு. ஆனால் அல்லாஹ்வுடைய சமூகத்தில் அணு அளவுக்கு என்ன இருக்குதுங்க? எடை இருக்குது, எடை இருக்குது. அது எப்படிங்கிறத பின்னால சொல்ல வர்றேன் நான். இப்போ அல்லாஹ் சொல்றான், அணு அளவும் நான் என்ன செய்யறது இல்லைங்க, அநீதம் செய்யறது இல்லை. இந்த அணு அளவு அப்படிங்கிறது எப்படிங்க நம்மளுடைய அறிவுக்கு கொண்டு வர்றது? அணு அளவுன்னு சொல்றோம்லங்க, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அழகா விளக்கி சொல்லுவாங்க. கை இருக்குது பார்த்தீங்களா, ஒரு மண்ணுக்குள்ள என்ன செய்யுங்க, கையை விடுங்க, விட்டுட்டு என்ன செய்யுங்க, வெளியே எடுங்க. வெளியே எடுத்தோன்னு இப்படி உதறோம்லங்க, இதுலேருந்து என்ன பறக்குது? என்ன பறக்குதுங்க? தூசி பறக்குது இல்லை. இதுதான் அணு அளவு, இதுதான் அணு அளவு. சரி, இந்த உதாரணமும் எனக்கு புரியலன்னா அழகான இன்னொரு உதாரணம் சொல்றாங்க. சாயங்கால நேரத்தில் சூரியன் கீழே இறங்குற நேரத்தில், உச்சியில் இருக்கிற சூரியன் கொஞ்சம் கொஞ்சமா இறங்குற நேரத்தில் ஒரு விதமான வெளிச்சம் வந்து, அந்த வெளிச்சத்தில் ஒரு புகை ஒன்று போகும், பார்த்துருக்கீங்களா? ஒரு சின்ன புகை மாதிரி, ஒரு சின்ன தூள்கள் மாதிரி, தூசி மாதிரி பார்த்துருக்கோமா இல்லைங்களா? இன்னைக்கு என் கடைக்கில் வெளியில் கீழே இருக்கிற கடைகள் என்ன செய்வாங்கன்னா, வெளியே வெயில் படாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்வாங்கங்க, ஒரு திரை மாட்டி வச்சிருப்பாங்க. இதே அந்த திரையை எடுத்துட்டோம்னு சொன்னோம்னா ஒரு விதமான கதிர் மாதிரி ஒரு தூசி என்ன செய்யுங்க, வருமா இருக்கு பார்த்தீங்களா? அந்த தூசி ஏதோ ஒன்று நம்மளை கடந்து போகிற மாதிரி இருக்கும். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, அதுதான் அணு அளவு. அதுதான் அல்லாஹ் சொல்றான், இந்த அணு அளவு கூட உங்களுக்கு நான் என்ன செய்யறது இல்லை, அநீதம் செய்யறது. என்னங்க, அநீதம் செய்யறது இல்லை. சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்றான், யா இபாதி, என்னுடைய அடியார்களே, அநீதம் செய்யறது என் மேல நான் ஹராமாக்கிக்கிட்டேன். அநீதம் செய்யறது என் மேல நான் ஹராமாக்கிக்கிட்டேன். அதே மாதிரி நீங்களும் உங்க மேல அநீதம் செய்யறத ஹராமாக்கிக்க. என்ன ஆக்கிக்கங்க? அநீதம் செய்யறத ஹராமாக்கிக்க. ஒரு கால் அல்லாஹ் சொல்றான், நாளைக்கு மஹ்ஷர் மைதானத்தில் நீங்க எல்லாம் என்னுடைய சமூகத்துக்கு வந்து உங்களுடைய அமல்கள் எல்லாம் பட்டோலையாக ஆக்கி பிரிக்கப்பட்டு நன்மை தீவுகள் எல்லாம் சரிபார்த்து உங்களுக்கு உங்களுடைய நன்மையினுடைய அளவு கூடி போச்சுன்னா ஃபல் யஹ்மதில்லாஹ, அல்லாஹ் என்ன செய்யுங்க, நீங்க புகழ்ந்துக்குங்க. ஒரு கால் அல்லாஹ் சொல்றான், ஒரு கால் உங்களுடைய அமல்கள் எல்லாம் குறைஞ்சு போய் தீமைகள் என்ன செஞ்சிருச்சு, அநீதமாயிருச்சுன்னு சொன்னோம்னா அல்லாஹ் ஏதோ ஏமாத்திட்டானா தெரியுது. எனக்கு பக்கத்து வீட்டுக்காரர் ஜெயிச்சிட்டாரு, நான் எப்படி தோத்து போயிட்டேன். எனக்கு பக்கத்து வீட்டுக்காரர் தொழுத மாதிரி தானே நானும் தொழுதேன். எனக்கு பக்கத்து வீட்டுக்காரர் நோன்பு வச்ச மாதிரி தானே நானும் நோன்பு வச்சேன். எங்கள் மச்சன் செஞ்ச மாதிரி, எங்கள் மாமனார் செஞ்ச மாதிரி, எங்கள் சொந்தக்காரங்க செஞ்ச மாதிரி தானே நான் எல்லாம் செஞ்சுருக்கேன். அப்போ எனக்கு மட்டும் எப்படி குறைஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் என்னையை திட்டாதீங்க. அல்லாஹ் சொல்கிறான், உங்களை நீங்களே திட்டிக்குங்க.
சொல்ல வர்றது புரியுதுங்களா? என்னங்க, உங்களை நீங்களே திட்டிக்குங்க. ஏன்னா எனக்கு என்ன கிடையாது, அநீதம் செய்யற பழக்கம் எனக்கு கிடையாது. எப்படி சொல்றான் பாத்தீங்களா? அநீதம் செய்யற பழக்கம் எனக்கு கிடையாது. ஏன்னா அப்படி ஒரு கால் உங்களுக்கு அந்த நேரத்தில் கை சேதம் ஏற்பட்டுச்சுன்னு சொன்னா அது யாரால தான்? உங்களால தான். நான் என்ன செய்ய மாட்டேன், நான் அநீதம் செய்ய மாட்டேன். அல்லாஹ் சொல்கிறான், இன்னல்லாஹ லா யظلم மிஸ்கால தர்ரத்தின், அணு அளவும் நான் என்ன செய்ய மாட்டேன், அநீதம் செய்யாதகிற போது நீங்க ஏன் எனக்காக வேண்டிய அமல் செய்யாம அடுத்தவங்களுக்காண்டி செய்கிறீங்க? நீங்க சொல்றது புரியுதுங்களா? நீங்க எனக்காக வேண்டிய அமல் செய்யாம அடுத்தவர்களுக்காக வேண்டி செய்கிறீங்க. நீங்க கொஞ்சோன்னு செஞ்சாலும் சரி, நிறைய செஞ்சாலும் சரி, குறைவாக செஞ்சாலும் அதுக்கு எல்லாத்துக்கும் நன்மை ஏத்தவாறு என்ன செய்யறேன், நான் கொடுத்துட்டு தான் இருக்கிறேன். ஒரு மாணவர் என்ன செய்யறாரு, பரீட்சை எழுதுறாரு. எத்தனை மார்க் கொஸ்டின்ங்க? 5 மார்க் கொஸ்டின். எத்தனை மார்க் கொஸ்டின்? 5 மார்க் கொஸ்டின். 5 மார்க் கொஸ்டின் எத்தனை கொஸ்டின் வந்துச்சு? 5 கொஸ்டின் வந்துச்சு. அப்போ 25 கிடைச்சிருமான்னா இல்ல, ஒரு 20 தான் தேரும், இல்ல 22 தேரும். ஏப்பா, ஒரு கொஸ்டினுக்கு 3 மார்க்குக்கு தான் எழுதியிருக்கிறேன், 5 மார்க்கு என்ன செய்யல, நான் கம்ப்ளீட் பண்ணல. எல்லாம் பரீட்சையெல்லாம் திருப்பிட்டு பேப்பரை வாங்கி பார்த்தா 5ஐயும் அல்ல. அந்த ஆசிரியர் என்ன செய்யறாருன்னா ஒரு கேள்விக்கு 5க்கு 5 போடலை, கேன்சல் பண்ணிட்டார். அப்போ எவ்வளோதான் வந்திருக்குது? 20 மார்க்கு தான் வந்திருக்குது. எத்தனை மார்க்கு? 20 மார்க் தான் வந்திருக்குது. அப்போ கேட்குறாரு, இதில் 3/4 கொஸ்டினுக்கு பதில் எழுதிட்டேன் நான், இன்னும் காவாசி கொஸ்டின் தான் என்ன எழுதணும், நான் பதில் எழுதணும். அப்போ நீங்கள் 3 மார்க் போட்டிருக்கணும்ல. நான் போய் ஆசிரியர்கிட்ட கேட்டால் அதெல்லாம் முடியாது, அதெல்லாம் என்ன செய்ய முடியாது, முடியாது. ஆனால் அல்லாஹ் அப்படியா விடுறாங்க நம்மளைய? எங்க நாம அப்படியே அல்லாஹ் விடுறான்? ஏதோ தக்பீர் கட்டி வந்து பள்ளிவாசலுக்குள்ள வந்துட்டோம்னா என்ன கிடைச்சிருதுங்க, என்ன கிடைச்சிருது? ஏங்க, பள்ளிவாசல் பக்கமே வராதவர் வாரத்துக்கு ஒருக்கா தான் ஜும்மா தொழுகைக்கு வர்றாரு. இந்த மனுஷன் வெளியே தொழுதுட்டு போகிறப்ப எவ்வளவு பிரகாசமா வெளியே போறாரு பாருங்களேன். அந்த முகம் ஒளி செய்யறதே கிடையாது. வாரத்துக்கு ஒருக்கா ஒளி செய்யறாரு, வாரத்துக்கு ஒருக்கா ஒளி செய்யறாரு. அந்த மனுஷன் வெளியே போகிற போது கூட எப்படி போகிறாருன்னா அல்லாஹ் சொல்றான், ஏதோ என்னை நம்பி உள்ள வந்துட்டாருல்ல, என்ன நான் என்ன செய்யறேன், அநீதமாக நான் அனுப்ப போறேன், ஏதாவது கொடுத்து தான் என்ன செய்ய போறேன், நான் அனுப்ப போறேன். அதை தான் சொல்றான், இன்னல்லாஹ லா யظلم மிஸ்கால தர்ரத்தின், அல்லாஹு தஆலா அணு அளவும் என்ன செய்ய மாட்டாங்க, அநீதம் செய்யவே மாட்டான் அல்லாஹு தஆலா. இப்ப அநீதம் செய்யறது யாருடைய பழக்கம் இல்லைங்க, அல்லாஹ்வுடைய பழக்கமே கிடையாது. எந்த சூழ்நிலையிலே அல்லாஹ் என்ன செய்ய மாட்டானுங்க, அநீதம் செய்யவே மாட்டான். மன்ஜா ஃபமையஅமல் மிஸ்கால தர்ரத்தின் கைரன் யரா ஒமையஅமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரன் யரா. நீங்க அணு அளவு கடுகளவு நன்மை செஞ்சால் என்ன கொடுத்துருவேன், நான் நன்மை கொடுத்துருவேன். கடுகளவு நீங்க தீமை செஞ்சால் அதற்குண்டான தண்டனை என்ன செய்யப்படும், கிடைச்சிரும். கொஞ்சம் கூட என்ன செய்யப்படாது, கூட்டல் குறைச்சல் யார்கிட்ட வராதுங்க, அல்லாஹ்ட்ட வராது. நாம வேணா கொஞ்சம் என்ன செய்யலாம், கூட்டிக்கலாம் குறைச்சிக்கலாம். தெராசுல கொஞ்சம் கொஞ்சம் குறைவு நம்மள்ட்ட என்ன செய்யும் வரும். ஒருத்தர் என்ன செஞ்சாரு, 2 கிலோ தக்காளி வாங்கிட்டு வந்தார் ஒரு கடையில். இவருக்கு மனசுக்குள்ள கரெக்டாக தான் எலக்ட்ரானிக் தராசு இல்லை, ஏதோ அந்த காலத்து தராசு, கல் வச்சு தராசு, இதில் சரியா இருக்குமான்னு சொல்லிட்டு வேற ஒரு கடையில் போய் எடை போடுறாரு. எத்தனை கிலோ தக்காளி, 2 கிலோ தான் இருக்குமான்னு. அது 1 கிலோ 990 கிராம் காமிக்குது. 10 கிராம் என்ன செய்யுது, கம்மியாகுது. இதுக்கு அவர் சொல்றாரு மனசுக்குள்ள, கேரி பேக்கோட எடை வச்சு இவ்வளவுதான் வருது. என்ன சொல்றாரு, கேரி பேக்கோட எடை வச்சு இவ்வளவுதான் வருது. அப்ப கேரி பேக் இல்லாம வச்சிருந்தா எவ்வளவு வந்திருக்கும், 1 கிலோ 970 கிராம் தான் வந்திருக்கும், 80 கிராம் தான் வந்திருக்குன்னு நினைக்கிறார். ஆனா அல்லாஹ்வுடைய சமூகத்துல இந்த பேச்சுக்கு இடம் கிடையாது. அப்ப அல்லாஹ் எப்படிங்க நிறுவுவான்? ஏன்னா அல்லாஹ் தராசு வச்சிருப்பானா? ஆமாங்க, அல்லாஹ் தராசு வச்சிருக்கிறான். எப்பேற்பட்ட தராசு? அல்லாஹ் சொல்கிறான், வநதஉல் மவாசீனல் கிஸ்த, எடை போடுகிற தராசுனுடைய அழகான ஒரு விஷயத்தை, ஒரு எடையை என்ன செய்யும் உங்களுடைய சமூகத்தில் கொண்டு வந்து வப்போம்னு சொல்றான் அல்லாஹ் தஆலா. லிமவாசீனல் கிஸ்த, வே பிரிட்ஜ் இன்னைக்கு சொல்றோம் இல்லைங்க, வே பிரிட்ஜ்னு சொல்றோம் இல்லைங்க. இது மாதிரி நம்மளுடைய கற்பனைக்கு அது எப்படி இருக்கும்ங்கிறத யாரால என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. அப்பேற்பட்ட ஒரு தராசு என்ன செய்யப்படும், கொண்டு வந்து வைக்கப்படும். அல்லாஹ் சொல்கிறான், ஃபலா துதுலமு நஃப்சுன் ஷையா, ஒரு ஆத்மாவும் அந்த நேரத்தில் என்ன செய்யப்படாது, அநீதம் செய்யப்படாது. வயின் கால மிஸ்கால ஹப்பத்தின் மின் ஹர்தலி, அல்லாஹ் சொல்கிறான், கடுகின் விதை அளவுக்கு நீங்க நன்மையை செஞ்சிருந்தாலும் ஃபஅதைனா பிஹா, அதை கொண்டு வந்து நான் எடை போடுவேங்கிறான் அல்லாஹ். சொல்றது புரியுதுங்களா? அதை கொண்டு வந்து நான் என்ன செய்வேன், நான் எடை போடுவேன். இப்ப சொல்லுங்க, நம்ம சொல்றோம்லங்க, அணு அளவுக்கு அல்லாஹ்வுடைய தராசுல என்ன இருக்கும், எடை இருக்கும். நம்மள்கிட்ட வேணா எடை இல்லாம இருக்கும். ஆனா அல்லாஹ்வுடைய தராசுல என்ன இருக்குதுங்க, எடை இருக்குது. ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காண்பிப்பாங்க, நன்மையான காரியத்திற்கு நல்ல உருவத்தை அல்லாஹ் கொடுப்பானாமா.
கெட்ட காரியத்திற்கு அல்லாஹ்தாலா கெட்ட உருவத்தை கொடுப்பானாமா. என்னதுங்க? கெட்ட உருவத்தை அல்லாஹ்தாலா கொடுப்பானாமா. சரி, இந்த பக்கம் 1 கிலோ தக்காளி எடை வைக்கிறோம்னா 1 கிலோ கல்லுக்கு தானே இந்த பக்கம் வைக்கணும், அப்படித்தானுங்க? என்னங்க அப்படித்தானே? அல்லாஹ்தாலா சொல்றா, இப்ப ஒரு பக்கம் நன்மையான காரியம், இன்னொரு பக்கம் தீமையான காரியம். இதுல எது கணத்து போகுதோ அவர் அதற்குண்டான காரியத்தை என்ன செய்வாரு? அடைந்து கொள்வார். இப்ப இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்லுவாங்க, நன்மையான காரியத்திற்கு அல்லாஹ் தஆலா ஒரு நல்லதொரு தோற்றத்தில் இருக்கிற ஒரு உருவத்தை அல்லாஹ் கொடுப்பானாமா. சொல்ற புரியுதுங்களா? ஒரு நல்ல ஒரு உருவமில் இருக்கிற முகத்தை பார்த்தாவே சொல்றோம்லங்க, அழகா இருக்குது. அந்த மாதிரி ஒரு தோற்றத்தை என்ன செய்வான்? அந்த நன்மைகாரி காரியத்தை கொடுப்பான். கெட்ட காரியத்திற்கு, தீய காரியத்திற்கு அல்லாஹ் தஆலா என்ன செய்வானா? ஒரு தீய உருவம் இருக்கிற ஒரு தோற்றத்தை என்ன செய்வான்? கொடுத்து ஒவ்வொரு மனிதனுடைய எடைகளை என்ன செய்யப்படும்? நிறுவப்படும். அல்லாஹ் சொல்வானாமா, உங்க எடையை நீங்களே பார்த்துக்கணும். என்னதுங்க? உங்க எடைய நீங்களே பார்த்துக்கணும். நான்லாம் இதை தராசு போடணும் தெரியல, உங்களுக்கு முன்னால தராசு வைக்கப்பட்டிருக்குது. அதற்குண்டான நன்மை என்னங்கிறத நீங்களே பார்த்துக்குங்க. ஒன்று சொல்றேன், கடுகுனுடைய விதை அளவுக்கு நீங்க நன்மை செஞ்சிருந்தாலும் அதை நான் விட மாட்டேன். அல்லாஹ் சொல்றாங்க, அதை நான் என்ன செய்ய மாட்டேன்? விட மாட்டேன். இதப்பா கொண்டு வாப்பா, அதையும் எடை கொடுப்பா, நீங்க அதையும் எடை போட்டு அதற்குண்டான பலனை கொடுப்பேனே ஒழிய அணு அளவும் நான் என்ன செய்ய மாட்டேன்? நான் அநீதம் செய்ய மாட்டேன். இவ்வளவு யோக்கியமா, இவ்வளவு நீதமா இருக்கிற எனக்கு அமல் செய்யாம எதுக்கு பிறருக்காக வேண்டி அமல் செய்யுங்க? அல்லாஹ் கேட்கிறான், எதுக்கு பிறருக்காக வேண்டி அமல் செய்றீங்க? நீங்க ஆயத்தினுடைய அடிப்படை செய்தியே இதுதான். நான் ஏதாவது குறை வச்சிருந்தா சொல்லுங்க. நான் தான் எந்த குறையுமே வைக்கலையே. எந்த குறையுமே இல்லாத என்னுடைய சமூகத்தில் போய் நிறுத்துக்கிட்டு என்னத்துக்கு நீங்க அடுத்தவங்களுக்காக வேண்டி நீங்க அமல் செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க? அந்த காரியத்தை என்ன செய்யாதீங்க, நீங்க செய்யாது. இது இந்த ஆயத்தினுடைய ஒரு டாபிக். இன்னொரு டாபிக், அழகான ஒரு செய்தி அல்லாஹ் தஆலா சொல்றாங்க. ரெண்டாவது, வயின் தகு ஹஸனத்தன் யுதாஇஃபுஹா. அல்லாஹ் சொல்றான், வயின் தகு ஹஸனத்தன் யுதாஇஃபுஹா. ஒரு நன்மையான காரியத்தை நீங்க செஞ்சிருந்தா, அது என்ன நன்மையான காரியமா இருந்தாலும் சரி, ஒரு நன்மையான காரியத்தை நீங்க செஞ்சிருந்தா யுதாஇஃபுஹா, அதை நாம் பன்மடங்காக பெருக்கி கொடுப்போம். எத்தனைங்க? பன்மடங்காக பெருக்கி கொடுப்போம். 1க்கு 1 அல்ல. அல்லாஹ்னுடைய ஹிஸ்டரியில 1க்கு 1 கிடையாது. 1க்கு 10, 100, 1000, லட்சம், எல்லாம் கோடிக்கு மேலதான் என்ன செய்யும்? போய்கிட்டே இருக்கும். இன்னைக்கு அமைச்சர்கள்லாம் அறிவிப்பு செய்யறாங்கல்ல, 10 கோடியே 25 லட்சம், எல்லாம் கோடியில தான் வரும். என்னதுங்க? கோடி. அல்லாஹ்னுடைய ஹிஸ்டரியில என்னைக்குமே 1க்கு 1 கிடையாது. எப்படி அல்லாஹ் தஆலா சொல்றான் பாருங்க, வயின் தகு ஹஸனத்தன் யுதாஇஃபுஹா. நீங்க எந்தையாவது ஒரு நன்மையான காரியத்தை செஞ்சாலும் சரி, அது என்ன காரியமா இருந்தாலும் சரி, அதுக்கு என்ன கொடுப்பேன்? நான் அதை பன்மடங்காக நாம பெருக்கி அதிகமாக ஆக்கி கொடுப்போம். என்ன செய்றாங்க? அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறான். அப்ப அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஒருத்தர் நன்மையான காரியத்தை செஞ்சாருண்டா இந்த துனியாவில் அல்லாஹ் தஆலா அவருக்கு ரிஸ்க விஸ்தீர்ணமாக ஆக்கி கொடுக்குறான். என்ன கொடுக்குறாங்க? ரிஸ்க அவருக்கு விஸ்தீர்ணமாக ஆக்கி கொடுக்குறான். நாளைக்கு மஹ்ஷர் மைதானத்தில் அல்லாஹ் தஆலா இந்த நன்மையான காரியத்திற்கு என்ன கூலியோ அதை சரியாக கொடுக்குறான். என்ன கூலியோ அதை சரியாக கொடுக்குறான். ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, உங்களால் யாராவது 1000 அமல்களை ஒரு நாள்ல செய்ய முடியுமா? 1000 நன்மைகளை தரக்கூடிய அமல்களை யாராவது செய்ய முடியுமா? ஒரு நாளைக்கு எத்தனை நன்மை? 1000 நன்மை. உங்களுக்கு அது சக்தி இருக்கான்னு கேட்டாங்க. ஒரு சஹாபி எந்திரிச்சு கேட்டாங்க, நாயகமே எப்படி அது சாத்தியமாகும்? ஒரு ஆள்னால 1000 நன்மைகளை தரக்கூடிய காரியத்தை எப்படி செய்ய முடியும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அழகா செய்யலாம்டாங்க. எப்படி? ஒருத்தர் ஒரு நாளைக்கு 100 திக்ர் செய்யும். எத்தனை திக்ர் செய்யும்? 1க்கு 10, 100க்கு கணக்கு போட்டா 1000 முடிச்சு போச்சு. சொல்லிட்டு சொல்லுவாங்க, அல்லாஹ் தஆலா ஏன் சொல்றேன் தெரியுமா? அல்லாஹ் இந்த ஆயத்துல சொல்றான், வயின் தகு ஹஸனத்தன் யுதாஇஃபுஹா. ஒரு நன்மையான காரியத்தை செஞ்சாலும் நான் என்ன செய்வேன்? நான் பன்மடங்காக இரட்டிப்பாக ஆக்கி கொடுக்குறேன். என்ன செய்றாங்க? அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறான். இப்ப நம்மளுக்கு என்ன தெரியுமா பிரச்சனை? எல்லாத்துக்கும் மார்க் போடுறோம்ங்க, எல்லாத்துக்கும் வேல்யூ நமக்கு தெரியுது. ஆனா நன்மைக்கு என்ன வேல்யூ நமக்கு என்ன செய்யறது இல்லைங்க, தெரியறதே இல்லை. அல்லாஹ் மறைச்சு வச்சிருக்கிறான். அல்லாஹ் என்ன செய்யறாங்க? மறைச்சு வச்சிருக்கிறான். ஆனா நன்மையான காரியத்திற்கு எவ்வளவு நன்மை அப்படிங்கிறத என்ன செய்யறான் அல்லாஹ் தஆலா பல நேரங்கள்ல பல கட்டத்தில் என்ன செஞ்சிருக்கானுங்க சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கிறான். ஒருத்தர் அல்லாஹ்வுடைய பாதையில சதக்கா செய்யறாரு. அல்லாஹ்வுடைய பாதையில
சதக்கா செய்யறார். இந்த சதக்கா செய்யற மனுஷனுக்கு என்ன நன்மைங்க? சதக்கா செய்யற நன்மைக்கு மனிதனுக்கு என்ன நன்மை அப்படின்னா அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறான், மஸலுல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் ஃபீ ஸபீலில்லாஹி, அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்கிற ஒரு மனிதனுக்கு உதாரணம் என்ன தெரியுமா? கமஸலி ஹப்பத்தின், ஒரு விதையை போல. என்னதுங்க? விதை. தக்காளி விதை மாதிரி, கத்திரிக்காய் விதை மாதிரி ஒரு விதையை போல. அம்பத்தத் சபஅ சனாபில, அந்த விதையை தூக்கி நீங்க பூமியில வீசினீங்கன்னா அது 7 கதிர்களாக என்ன செய்யுது? வருது. எத்தனை வருது? 7 கதிர்களாக வருது. ஃபீ குல்லி சும்புலத்தின் மிஅத்து ஹப்பா, ஒவ்வொரு கதிருக்குள்ளேயும் 100 விதைகள் இருக்குது. எத்தனைங்க? ஒவ்வொரு கதிருக்குள்ளேயும் 100 விதைகள். அப்ப ஒண்ணுக்கு எத்தனை கிடைக்குது? 700 கிடைக்குது. எத்தனை கிடைக்குது? இவரு போட்டது என்னதுதான்? ஒன்னத்தான் தூவி விட்டாரு. பிஸ்மில்லான்னு ஒன்னு என்ன செஞ்சாரு? மண்ணில் தட்டி விட்டாரு. அந்த ஒண்ணு 7 கதிர்களை உருவாக்குச்சு. அந்த 7 கதிர்கள்ல ஒவ்வொரு கதிருக்குள்ளேயும் என்ன இருக்குதுங்க? 100 விதமான விதைகள் இருக்குதுன்னு சொன்னோம்னா, அப்போ ஒருத்தர் ஒன்று செஞ்சா அல்லாஹ் எவ்வளவு கொடுக்குறாங்க? அப்ப நன்மையினுடைய வேல்யூனுடைய அந்தஸ்துக்களை நம்மளால என்ன செய்ய முடியல, யூகித்து கொள்ள முடியாததுனால நம்ம என்ன செய்யறோம்டா, ஏனோ தானோன்னு என்ன செய்யறாங்க, அப்படியே போற வாக்கில் செஞ்சுக்கிட்டு போகிறோம். நம்ம செய்யற நன்மையெல்லாம் என்ன ஆகுது? ஏற்கனவே உங்களுக்கு ஒரு ஞாபகப்படுத்திருக்கு. நம்ம செய்யற நன்மையெல்லாம் அல்லாஹ் என்ன செய்யறாங்க? மாசத்துக்கு ஒருக்கா பேங்க்ல ஸ்டேட்மெண்ட் பார்க்குறோம்லங்க, வாரத்துக்கு ஒருக்கா பேங்க் ஸ்டேட்மெண்ட் டிரான்சாக்ஷன் பார்க்குறோம்லங்க, எவ்வளோ கணக்கு பேலன்ஸ் கரெக்டாக தான் இருக்குதான்னு சொல்லிட்டு. நம்ம செய்கிற நன்மையில அல்லாஹ் என்னங்க செய்கிறான்? மரமாக வளர்க்குறான். என்ன செய்கிறாங்க? அல்லாஹ் தஆலா பேரித்த மரமாக என்ன செய்யுதுங்க? அது மரம் வளர்ந்து 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 அப்படியே பிரம்மாண்டமாக இருக்குது. ஏதாவது ஒரு ப்ரொடக்ஷன் ஆகணுமா இல்லையா? ஏதாவது ஒரு பொருள் மேனுஃபேக்சரிங் ஆகணுமா இல்லையா? அப்போ நம்மளுடைய நன்மையான காரியத்தை அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறானுங்க? அதை மரமாக வளர்த்து என்ன செய்யறான்? அதை மரத்தை பாதுகாத்துக்கிட்டு வர்றான். மரத்தை பாதுகாத்துக்கிட்டு வர்றான். அதனுடைய நன்மையினுடைய வேல்யூ நமக்கு தெரியாததுனால நம்ம என்ன செய்யறோம்னா அதில் முழுமையாக ஈடுபடுறதில்லை. ஒருத்தர் ஒரு மனுஷனை பார்த்து சிரிச்சா என்ன நன்மைங்க? சதக்கா செஞ்ச நன்மை. அப்போ ஒரு சதக்காவுக்கு என்ன நன்மை? என்னங்க? முடிஞ்சு, மேட்ரு முடிஞ்சு. ஒருத்தர் ஒரு மனுஷனை பார்த்து சிரிச்சா என்ன நன்மை? சதக்கா செஞ்ச நன்மை. ஒருத்தர் சதக்கா செஞ்சா என்ன நன்மை? 700 நன்மை அல்லாஹ் கொடுக்குறான்டா. அப்போ ஒரு நன்மைக்கு எவ்வளவு மதிப்பு இருக்குது பார்த்தீங்களா? யோசிச்சு பாருங்க. அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க சஹாபாக்கள். ஒருத்தர் ஒரு மனைவிக்கு இஹ்லாஸோட என்னதுங்க ஒரு கவலம் ஊட்டி விட்டார்னா அல்லாஹ் தஆலா சதக்கா செஞ்ச நன்மையை கொடுக்குறான்னு என்ன செஞ்சாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அந்த அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹுடைய ஆர்வம், நன்மையினுடைய ஆர்வம் எவ்வளவுன்னா, சொன்ன ஒன்று அடுத்த அமலுக்கு கொண்டு வந்துடுவார். என்னதுங்க? அமலுக்கு கொண்டு வந்துடுவார். நாமெல்லாம் நேரம் காலம்லாம் யோசிப்போம், அவர் உடனே அமலுக்கு கொண்டு வந்துருப்பார். இது அமலுக்கு கொண்டு வரணும்ல. என்னதுங்க? இஹ்லாஸான முறையில் ஒரு மனுஷன் தன்னுடைய மனைவிக்கு ஊட்டி விட்டா அல்லாஹ் தஆலா சதக்கா செஞ்ச நன்மை. பேச்சு நடந்துகிட்டு இருக்குது, அவர் எந்திரிச்சு போயிட்டாரு. என்னங்க? அந்த சஹாபி எந்திரிச்சு போயிட்டாங்க. வீட்டில் போனால் என்ன அண்டாண்டாவா சோறா இருக்குது, ஒன்றுமே இல்லை. ஊட்டி விடுறதுக்கு ஏதாவது ஒன்று வேணுமா இல்லையா? பேரிச்சம்பழம் கூட கிடையாது. வீட்டுக்கு போனார், படப்படன்னு ஒரு டம்ளர் தண்ணி எடுத்தார், இந்த குடி. என்ன நல்லா தானே பள்ளியாசலுக்கு போனீங்க, திடீர்னு வந்து குடிங்கிறீங்க. அந்த அம்மா வாங்க மாட்டேன்ருச்சு. அபூதர் கிஃபாரில் என்ன செஞ்சாங்க? ரசூல்லா தான் ஊட்டி விடணும்ட்டாங்கல்ல, வாயை திறந்து என்ன செஞ்சுட்டாங்க? ஊற்றி விட்டாங்க. ஊற்றி விட்டான்னு அந்த அம்மா என்ன செஞ்சிருச்சு? குடிச்சிருச்சு. என்ன திடீர்னு என்ன பண்றீங்க நீங்க அப்படின்ட்டு ரசூல்லாட்ட ஹதீஸ் கேட்டு வந்தேன். யாராவது ஒரு மருதர் தன்னுடைய மனைவிக்கு அன்போடு ஆசையோடு ஊற்றி விட்டாருன்னா என்ன கொடுக்குற ரசூல்லா? அல்லாஹ் சதக்கா நன்மையை கொடுக்குறானாமா. இது நேரங்காலம் வந்து பிந்தி போயிடுச்சுன்னா என்ன செய்யறது? இப்பவே அமல் செஞ்சுட்டேன்டாங்க. என்னதுங்க? இப்பவே நான் அமல் செஞ்சுட்டேன். சொல்ல வர்ற செய்தி என்ன தெரியுமா? எவ்வளவு நன்மையின் மீது ஆர்வம் பாருங்க. இதுதான் நமக்கு தேவை. ஹதீஸ் இருக்குதுங்க, 1000 தலைப்புங்க இதுல. அல் மத்ஜருர் ராபி, லாபகரமான வியாபாரம். இந்த கிதாபுக்கு பேர் என்னதுங்க? லாபகரமான வியாபாரம். ஃபீ தவாபி அமலி சாலிஹ், நல்ல அமல்களை செய்வதன் மூலமாக நல்ல லாபகரமான வியாபாரம். நம்மெல்லாம் வியாபாரிக தாங்க. 1 ரூபாவை கொடுத்து 1 ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்கி என்ன 50 காசுக்கா விற்போம்? என்னங்க
எவ்வளவு லாபம் வேணாலும் வச்சுக்கலாம், இல்ல லாபத்தோட தான் வியாபாரம் செய்வோம். அப்ப நம்ம செய்யற அமலுக்கும் ஏதாவது ஒண்ணு ஃபீட்பேக் வேணுமா இல்லையா? ஃபீட்பேக் வேணுமா இல்லையா? அததான் அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறான். நன்மை அப்படிங்கிறதுனுடைய விஷயம் என்பது அளவு கடந்தது. ஒருத்தர் ஒரு மனுஷனுக்கு இன்முகத்தோடு சலாம் சொன்னா அவருக்கு என்ன கிடைக்குதுங்க? சதக்கா செஞ்ச நன்மை கிடைக்குது. ஒரு மனுஷன் தன்னுடைய மனைவிக்கு ஒரு கவளம் ஊட்டி விட்டா என்ன கிடைக்குதுங்க? சதக்கா செஞ்ச நன்மை கிடைக்குது. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ்ங்கற அந்த கலிமாவுடைய வார்த்தையை இஹ்லாஸோடு நீங்க சொன்னீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குது? சதக்கா செஞ்ச நன்மை கிடைக்குது. பள்ளிவாசலுக்கு வீட்டில இருந்து நடந்து வந்தீங்கன்னா என்ன கிடைக்குது? சதக்கா செஞ்ச நன்மை கிடைக்குது. இப்படியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு வந்தாங்க. ஆக கடைசியான கடைசி என்ன தெரியுமா? ரோட்ல நடந்து போய்கிட்டு இருக்கிறீங்க, வண்டியில போய்கிட்டு இருக்கிறீங்க, ஏதாவது இடையூறு தரக்கூடிய ஒரு பொருட்கள் இருந்துச்சுன்னு சொன்னா அதை நீங்க நகர்த்தி விட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குது? சதக்கா செஞ்ச நன்மை. சதக்கா செஞ்ச நன்மை கிடைக்குது. எல்லாத்துக்கும் என்ன இருக்குதுங்க? நன்மை இருந்துகிட்டே இருக்குது. அது அல்லாஹ் தஆலா சொல்றது எப்படி சொல்றான்டா, நீங்க செய்யற ஒரு நன்மைக்கு ஒண்ணு நான் கொடுக்கறது இல்ல, நான் பல நூறாக கொடுக்கிறேன். என்ன கொடுக்கிறேன்? நான் பல நூறுகளாக நான் கொடுக்கிறப்ப ஏன் எனக்காக வேண்டி செய்யாம அடுத்தவங்களுக்கு செய்யறீங்க? கேள்வி புரியுதுங்களா? ஏன் எனக்காக வேண்டி செய்யாம அடுத்தவங்களுக்காண்டி செய்யறீங்க? நான் தான் கொடுக்குறேன்ல, கொடுக்கறதுல ஏதாவது நான் குறை வச்சிருந்தேன்னு சொன்னா நீங்க அடுத்தவங்களுக்கு செய்யறதுல ஒரு அர்த்தம் இருக்குது. நான் எனக்காக வேண்டி நீங்க செய்யாம நீங்க அடுத்தவங்களுக்காண்டி என்ன செய்யறீங்க? நீங்க செய்யறீங்கன்னு என்ன செய்யறாங்க அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறான். அப்ப ஒரு நன்மையான காரியத்தை செய்யறதுல இவ்வளவு பெருமான நன்மைகள் என்ன செய்யுதுங்க நமக்கு இருக்குது. இப்ப ஒருத்தர் வீட்டுக்கு வெளியே ஒருத்தர் யாசகம் கேட்கிறாரு. வீட்டுக்காரம்மா என்ன செய்யறாங்கன்னு சொன்னோம்னா, இவங்க வெளியே போய் நின்று சதக்கா அந்த செய்யறதுக்கு கூச்சப்படுவாங்க. பெண்கள் வெளியே போக மாட்டாங்க. வீட்டுக்கு வேலைக்காரமா ஒன்று இருக்குது, இந்தாம்மா கொடுத்து அந்த 10 ரூபாய் கொடுத்து அவரை அனுப்பிவிடுமா. என்ன செய்யறது? இந்த அம்மா வாங்கிட்டு போய் என்ன கொடுக்குதுங்க? என்ன கொடுக்குது? அந்த சதக்காவை கொடுக்குது. இப்ப நன்மை யாருக்கு கிடைக்கும்? என்னங்க கொடுத்தது? அந்த அம்மா தானே கொடுத்தது. விளங்கணும்ல, நமக்கெல்லாம் தெரியுது ரெண்டு பேத்துக்கு எப்படின்னு விளங்கணும் இல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, யார் சதக்கா செய்யறங்கிறத நியத்துல இந்த 10 ரூபாவை எடுத்து கொடுத்தாரோ அவருக்கும் நன்மை இருக்குது, அவருக்கும் நன்மை இருக்குது. இதை கொண்டு போய் கொடுக்கறதுக்கு ஒரு ஒருத்தர் இருந்தார் பார்த்தீங்களா பாதையில, அவருக்கும் என்ன இருக்குதுங்க? நன்மை இருக்குது. இந்த மனுஷர் எதுவுமே செய்யலையே, எந்திரிச்சு போய் தானே கொடுத்தாரு. என்னங்க, எந்திரிச்சு போய் தானே கொடுத்தாரு. இவர் ஜோப்பில் இந்த 10 ரூபா கொடுக்கலையே. ஏன்? இந்த காரியம் செய்யறதுக்கு இவர் ஒரு தூண்டுகோலா இருந்தார் பாத்தீங்களா? நல்லா விளங்கிக்கணும். இவர் ஒரு தூண்டுகோலா இருந்தார் பாத்தீங்களா? இதுக்கும் இவருக்கு என்ன இருக்குதுங்க? நன்மை இருக்குது. இப்ப நம்ம சுருக்கமா சொல்றதா இருந்தா, ஒரு மனுஷர்கிட்ட சதக்கா செய்யறதுக்கு காசு இல்லை, ஆனா சதக்கா செய்ய சொல்லி மற்றவங்களை தூண்டுறாரு. எங்க பக்கத்து வீட்டுக்காரர் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாருங்க, நீங்க ஏதாவது கொடுக்கலாம் இல்ல. இப்ப பக்கத்து வீட்டுக்காரர் கொடுத்தாருன்னா இந்த தூண்டனவருக்கு என்ன இருக்குதுங்க? பங்கு இருக்குது. பள்ளிவாசல ஒரு தேவைக்காக வேண்டி கேட்கறாங்க, இவர்கிட்ட அந்த தேவை கொடுக்கறதுக்கு காசு இல்லை, என்ன செய்யலாம்? இவரு வசதி படைத்தவங்கள்ட்ட எங்க பள்ளிவாசல் இந்த தேவை இருக்குன்னு சொல்றாங்க, உங்களால முடிஞ்சதை கொடுங்க, 1000 ரூபாய் கொடுக்குறாரு. எத்தி வச்சவருக்கு என்ன இருக்குதுங்க? அல்லாஹ் அக்பர். அல்லாஹ்வுடைய அளவுகோலை ஏதாவது நிர்ணயிக்க முடியுதாங்க? இதுதான் சொல்றான், வயின் தகு ஹஸனத்தன் யுதாஇஃபுஹா. நீங்கள் ஒரு நன்மையை செஞ்சாலும் என்ன இருக்குது உங்களுக்கு? பன்மடங்காக நான் ஆக்கி கொடுக்குறேன்னு சொல்றான் அல்லாஹ் தஆலா. எல்லாத்துக்கும் நன்மை இருக்குதுங்க. நன்மை இல்லாத காரியங்கள் எதுவுமே இல்லைங்க. இதை நான் செஞ்சேன், எனக்கு எதுவுமே கிடைக்காம எனக்கு புஸ்ஸுன்னு ஆகி போச்சுன்னு எதையாவது சொல்ல முடியுமா? ஒன்றும் கிடையாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இன்னல்லாஹ லா யظ்லிமு மிஸ்கால தர்ரத்தின். அல்லாஹ் தஆலா அணு அளவும் உங்களுக்கு என்ன செய்யறது இல்லைங்க, அல்லாஹ் தஆலா அநீதம் செய்ய மாட்டான். இரண்டாவது பாயிண்ட், வயின் தகு ஹஸனத்தன் யுதாஇஃபுஹா. நீங்கள் என்ன நன்மையான காரியத்தை செஞ்சாலும் அதுக்கு என்ன இருக்குதுங்க? பன்மடங்கு கூலி இருக்குது. அதை அதிகமாக நம்ம என்ன செய்வோம்? ஆக்கி கொடுப்போம். உங்கள்கிட்ட ஒரு கேள்வி, இது உங்களுக்கு நான் தெரியும், இருந்தாலும் ஒரு ரீவைண்டிங். ஒரு மனுஷர் நல்ல காரியத்தை கல்புல எண்ணனார், ஆனா அதை அமலுக்கு கொண்டு வரல, இந்த எண்ணத்துக்கு என்ன இருக்குதுங்க? என்ன இருக்குது? நன்மை இருக்குது. இது ஒண்ணுக்கு ஒண்ணு கிடைக்கும், இதுக்கு ஒண்ணுக்கு ஒண்ணு கிடைக்கும். இதே அந்த நன்மையான காரியத்தில் அமல்ல கொண்டு வந்தாருன்னா ஒண்ணுக்கு என்ன கிடைக்கும்? 10ஆக 700ஆக அது கணக்கில்லாம என்ன செய்யும்? போய்கிட்டே இருக்கும். இதே ஒரு மனுஷர் ஒரு கெட்ட காரியத்தை கல்புல என்ன செய்யறாரு? எண்ணறார். கெட்ட காரியத்தை கல்புல என்றார். இதுக்கு இவருக்கு தீமை எழுதப்படுமா? எழுதப்படாது. என்னப்படாது?
எழுதப்படாது. அதை அமல்ல கொண்டு வந்தா தான் எழுதப்படும். இப்பவே சொல்லுங்க, அல்லாஹ் தஆலா எவ்வளவு விஸ்தீர்ணமானவன், விசாலமானவன், எவ்வளவு கருணையாளன், எவ்வளவு பெரிய கருணையாளன். அவன் அல்லாஹ் தஆலா சொல்றான், நீங்க என்ன நன்மையான காரியத்தை செஞ்சாலும் நான் என்ன செய்யறேன், நான் உங்களுக்கு நன்மை கூடயே கொடுக்குறேன். இது வரைக்கும் 2 பாயிண்ட் கரெக்டுங்க. மூணாவது ஒரு பாயிண்ட் ஒன்று சொல்றான் பாருங்க. அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் சொல்றான், ஃபயத்தீஹி மில்லதுன்ஹு அஜ்ரன் அஸீமா. கூலி மட்டும் உங்களுக்கு நான் கொடுக்கறது இல்லை, என் புறத்தில் இருந்து உங்களுக்கு சன்மானத்தையும் கொடுத்து அனுப்புறேங்கிறான். 10வது பாஸ் ஆனீங்கன்னா இந்த போட்டியில் கலந்துக்கிட்டீங்கன்னா முதல் மார்க் வர்ற மாணவருக்கு 5000 ரூபாய் பரிசு. எவ்வளோ பரிசு? 5000 ரூபாய் பரிசு. 5000 ரூபாய் மட்டும்தான் இவருக்கு கொடுக்கணுங்கிறது கடமை. ஆனால் அந்த போட்டியில் இருக்கிற இன்னொருத்தர் மனுஷரை என்ன செய்யறாருண்டா, இவர் நல்லா பண்றாருன்னு சொல்லிட்டு 5000 ரூபாய் கூட தான் ஜோப்புலேருந்து என்ன செய்யறாரு, இன்னொரு 1000 ரூபாய் சேர்த்து கொடுக்குறாரு. இப்போ இது என்னது? எக்ஸ்ட்ரா. இது என்னதுங்க? கூலி எக்ஸ்ட்ரா. இவருக்கு கடமை எவ்வளவுதான்? 5000 ரூபாய் மட்டும்தான். அல்லாஹ் தஆலா சொல்றான், உங்களுக்கு 1க்கு 10 கொடுத்து, 1க்கு 700 கொடுத்து, 1க்கு 7000 கொடுத்து பன்மடங்காக ஆக்கி மட்டும் உங்களை நான் அமுச்சு விடுறது கிடையாது. என் புறத்தில் இருந்து என்ன செய்யறேங்க, கூடுதலாக என்னுடைய புறத்திலிருந்து அதிகப்படியான கூலியும் கொடுத்து உங்களுக்கு நான் அனுப்புறேங்கிறான். என்னங்க, இதுக்கு மேல அவன்கிட்ட நாம எப்படிங்க நடந்துக்கிறது? ஆனா அவன் நமக்கு மேல கண்ணியத்துக்கு மேல கண்ணியமா நடந்துக்கிட்டே போறான். நாம மஹ்ஷர் மைதானத்துல மனிதர்களை எல்லாத்தையும் விசாரணை செய்யக்கூடிய நேரத்துல ஒரு பக்கம் விசாரணை போய்கிட்டு இருக்கும், இன்னொரு பக்கம் ஒரு மலக்கு அறிவிப்பு செய்வார். நாதா முனாதின் மினல் மலாயிகத்தி, மலக்குமார்கள் என்று ஒரு மனிதர் என்ன செய்வார், அறிவிப்பு செய்வார். இந்த மனுஷர் ஒருத்தர் வந்திருக்கிறாரு, இவருனால உங்களுக்கு யாருக்காச்சும் தீங்கு ஏற்பட்டுச்சுன்னு சொன்னா, இவர்கிட்ட நீங்க இவர் விஷயத்துல யாராவது குறைகளை சொன்னீங்கன்னு சொன்னா, இவர் புறத்திலிருந்து என்ன செய்யப்படும், உங்களுக்கு நன்மை என்ன செய்யப்படும், எடுத்து கொடுக்கப்படும். ஒரு பெரிய கூட்டம் வரும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இவர் எனக்கு அநீதம் பண்ணியிருக்கிறார், என்ன செய்வாங்க, அந்த மனுஷனை பார்த்து நிறைய பேர் சொல்லுவாங்க, எடுத்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இவர் கஜானாவிலேருந்து என்ன ஆகும், காலி ஆகி போயிட்டே இருக்கும். எல்லாம் முடிச்சிட்டீங்களா, எல்லாத்துக்கும் அவங்களுடைய ஹக்கு கரெக்டாக வந்துருச்சா, எல்லாம் சொல்லுவாங்க, எங்களுக்கு நான் எவ்வளோ அநீதம் இழைக்கப்பட்டோமோ எல்லாம் எங்களுக்கு கரெக்டாக பைசலாகி முடிஞ்சிருச்சு. இப்போ அல்லாஹ் கேட்பான், இவர்கிட்ட ஏதாவது மிச்சம் இருக்கா? என்ன கேட்பானாமா? அல்லாஹ் கேட்பான், இவர்கிட்ட ஏதாவது மிச்சம் இருக்கா? மலக்குமார்கள் சொல்லுவாங்க, அணு அளவு கொஞ்சோன்னு மிச்சம் இருக்கு. இந்த எந்த அணு அளவை நம்ம இன்னைக்கு ஆயத்தில் பார்த்தோமோ அதே அணு அளவை மலக்குகள் சொல்லுவாங்களாமா, இந்த அணு அளவு இந்த மனுஷன்ட்ட கொஞ்சோன்னு மிச்சம் இருக்கு, கொஞ்சோன்னு நன்மை என்ன செய்யுதுங்க, மிச்சம் இருக்கு. இப்போ அல்லாஹ் தஆலா சொல்வானாமா, இப்போ ஏன் புறத்திலிருந்து நான் சொல்ற செய்தி அந்த மனுஷன்ட்ட நீங்க சொல்லுங்க, இந்த அணு அளவுக்கு நாம் பன்மடங்காக நன்மையை இரட்டிப்பாக ஆக்கி கொடுக்குறேன். என்னங்க, இந்த அணு அளவுக்கு இந்த மனுஷனுக்கு நான் நன்மை என்ன செய்யறேன், நான் பன்மடங்காக இரட்டிப்பு ஆக்கி கொடுக்குறேன். இன்னொன்னு சொல்றேன், என்னுடைய ரஹ்மத்தை சுமந்து இவர் எங்க போகட்டும், சொர்க்கத்துக்குள்ள போகட்டும். அந்த மனிதர் என்ன செய்வாராமா, தேம்பி என்ன செய்வார், அல்லாஹ்வுடைய சமூகத்தில் அழுகுவாராமா. அப்பத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஆயத்தை ஓதி காண்பிச்சாங்க. இன்னைக்கு நாம பார்க்குற சூரத்து நிசாவுடைய 40வது வசனத்தை ஓதிட்டு சொன்னாங்க, இன்னல்லாஹ லா யظ்லிமு மித்கால தர்ரத்தின் வ இன் தகு ஹஸனத்தன் யுதாஇஃபுஹா வ யுக்தி மின் லதுன்ஹு அஜ்ரன் அஸீமா. நீங்க எந்த காரியத்தை செஞ்சாலும் அல்லாஹ் தஆலா நன்மை மட்டும் கொடுக்கறது இல்லை, நன்மையோட என்ன செய்யறாங்க, அல்லாஹ் தஆலா உங்களுக்கு அதிகப்படியான கூலிகளையும் போனஸ்களையும் என்ன செய்யறான், அல்லாஹ் தஆலா கொடுத்து தான் அனுப்புறான். 90 வயதை கடந்திருக்கிற ஒரு வயதான ஒரு மனுஷர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துறார். உலகத்தில் என்ன தப்புலாம் இருக்குமோ எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டேன் நான். அவர் எப்படி வந்து உட்கார்ந்தார், எல்லாம் செஞ்சு முடிச்சாச்சு, அமலுக்கு எல்லாம் ஹலாஸ். இப்போ எனக்கு பாவ மன்னிப்பு இருக்கான்னு கேட்டார். யார் கேட்டா? அந்த வயதான சஹாபி, அந்த மனிதர் கேட்டார், எனக்கு பாவ மன்னிப்பு இருக்கா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க கலிமாவை ஏத்துக்கிறீங்களா, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதுர் ரசூலுல்லாஹ்ங்கற அந்த கலிமத்து தய்யிபாவை நீங்க ஏத்துக்கிறீங்களா? அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், உங்களுடைய பாவத்தை மன்னிச்சிருவான். அந்த மனுஷர் என்ன செய்யறாரு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை பிடிச்சி என்ன செஞ்சார், ஈமானை ஏத்துக்கிட்டு இப்போ என்ன செஞ்சாங்க, என்ன கேட்டார் அவரு, அல்லாஹ் என் பாவத்தை மன்னிப்பானான்னு கேட்டார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க கலிமாவை ஏத்துக்கங்க, உங்களுக்கு என்ன கிடைக்கும்,
பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும். ஏன்? ஒரு மனிதர் கலிமாவை ஏத்துக்கிட்டாருன்னா அவருடைய முன் சென்ற பாவங்கள் எல்லாம் என்ன செய்யப்படுதுங்க? மன்னிக்கப்படுது. ஒரு மனிதர் ஹஜ் செய்வாருன்னா அவருடைய முன் சென்ற பாவங்கள் எல்லாம் என்ன செய்யப்படுது? மன்னிக்கப்படுது. ஒரு மனிதர் ஒரு ஊரிலிருந்து இன்னொரு ஊருக்கு ஹிஜ்ரத் புறப்பட்டு போகுவாரே ஆனால் அவருடைய முன் சென்ற பாவங்கள் எல்லாம் என்ன செய்யப்படுது? மன்னிக்கப்படுது. அந்த வாக்கின் அடிப்படையில் ரசூலுல்லாஹ் கேட்க, அவர் ஒத்துக்க, அவருடைய மூமினாக அந்த மனுஷரை என்ன செய்யறாரு? மாறி போகிறார். இப்ப அந்த மனுஷர் திரும்பவும் கேட்பாரு, அல்லாஹ் மன்னிச்சிட்டான், அல்லாஹ் மன்னிச்சிட்டான். இப்ப என் பட்டோல பிளாங்கா இருக்குது, எம்டி. என்னதுங்க? எம்டி. எல்லாம் மன்னிச்சிட்டானா முடிஞ்சு போச்சு இல்லை. இப்ப எனக்கு என்னன்னா விமோச்சனம், எனக்கு இப்ப என்னதான் நன்மைக்கு உண்டான விஷயம் என்ன? இப்படி இருந்துட்டேன்னு சொன்னோம்னா என் நன்மையே இல்லாதவனாக போயிடுவனேன்னு என்ன செய்வாரு? கைதூக்கி அழுதுகிட்டு இருக்கிறப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்களாமா, அல்லாஹ் தஆலா உன்னுடைய பாவத்தை எல்லாம் அல்லாஹ் தஆலா நன்மையாக மாத்திட்டான். உன்னுடைய பாவத்தை எல்லாத்தையும் அல்லாஹ் என்ன செஞ்சுட்டான்? நன்மையாக மாத்திக்கிட்டான். இப்ப சொல்லுங்க, ரப்பு நினைச்சாண்டா எப்பேற்பட்ட குற்றமான காரியத்தை என்ன செய்ய முடியும்? மன்னிக்க முடியும். ஆனா ஒண்ணு வேணும், அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்யறேங்கிற இஹ்லாஸ் மட்டும் நமக்கு. எங்க இஹ்லாஸ் குறைஞ்சு போகுச்சோ அவங்களுக்கு தான் அல்லாஹ் இந்த பாடத்தை எடுக்கிறான். என்ன செய்யறாங்க? இந்த பாடத்தை எடுக்கிறான். நான் என்ன குறை வச்சுட்டேனா? நான் என்ன அநீதம் செய்யறேனா? நீங்க கேட்கிற நீங்க செய்யற நன்மையான காரியத்தை நான் தான் நிறைவாக கூலி கொடுக்குறேன். கூலி மட்டுமா கொடுக்குறேன்? கொடுக்கிறது மட்டுமல்ல, கடமைக்கு கடமை மட்டும் செய்யல. ஹல் ஜஸாஉல் இஹ்சான் இல்லல் இஹ்சான் ஃபபி ஐயி ஆலாஇ ரப்பிக்குமா துகத்திபான். நீங்க நன்மை செஞ்சீங்க, நன்மை உங்களுக்கு நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு மட்டும் அல்லாஹ் தஆலா செய்யல. கூடுதலாக என்ன செய்யறாங்க? உபகாரத்தையும் செஞ்சு கூடுதலான கூலியும் கொடுத்து நான் என்ன செய்யறேன்? உங்களுக்காண்டி நான் செய்யறேன். ஏன் எனக்காக வேண்டி செய்யாம அடுத்தவங்களுக்காண்டி செய்யறீங்கன்னு என்ன செய்யறான்? அல்லாஹ் தஆலா கேட்கறான். சொல்ற செய்தி புரியுதுங்களா? அப்ப எந்த சூழ்நிலையிலையும் நாம என்ன செஞ்சிடக்கூடாது? அடுத்தவங்களுக்காக வேண்டி செய்யணுங்கிற கடுகளவு எண்ணம் கூட என்ன செஞ்சிடக்கூடாது? வந்துடக்கூடாது. இந்த கடுகளவு என்ன வந்துடுங்கிறதுக்கு தான் அல்லாஹ் சொல்றேன், நீங்க கடுகளவு நன்மை செஞ்சாலும் நான் கொடுக்குறேங்கிற அல்லாஹ் தான். ஆயத்து புரியுதுங்களா? கடுகளவு நீங்க நன்மை செஞ்சாலும் நான் என்ன செய்யறேன்? நான் கடுகளவு நீங்க நன்மை செஞ்சாலும் உங்களுக்கு நான் நன்மை கொடுக்குறேன்னு என்ன செய்யறேன்? அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறான். அப்ப அல்லாஹ் விசாலமானவன். அதுல ஏதாவது மாற்று கருத்து இருக்கா? எதுவுமே கிடையாது. நன்மைன்னு வந்தா சஹாபாக்களை மாதிரி முந்துறவங்க இந்த துனியாவில் யாருமே கிடையாது. ரசூலுல்லாஹ் கேட்டாங்க ஒரு நாள் ஃபஜ்ர் தொழுதுட்டு, இன்னைக்கு யாராச்சும் நோன்பு வச்சிருக்கீங்களா? ஒரு ஆள் கை தூக்குனாங்க. இன்னைக்கு காலையில யாராவது நோய் விசாரிச்சிங்களா? அதே ஆள் கை தூக்குனாங்க. இன்னைக்கு காலையில யாராவது முதல் ஆளாக சலாம் சொன்னீங்களா யாருக்காச்சி? அதே ஆள் என்ன செஞ்சாங்க? கை தூக்குனாங்க. யாருன்னு பார்த்தா யாருங்க? அது அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா. ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, உலகத்துல 360 நன்மையும் இருக்குது. 360 நன்மை இருக்குது உலகத்துல. அந்த 360 நன்மைக்கும் முழு சொந்தக்காரர் யார் தான்? அபூபக்கர் சித்தீக் தான். எந்திரிச்சு போறப்போ உமர் ரலியல்லாஹு கேட்டாங்களாம், இது எப்படி உங்களால சாத்தியமாச்சு? என்னங்க இது எப்படி உங்களால சாத்தியமாச்சு? வீட்டுக்கு தஹஜ்ஜத் தொழுகைக்கு எழுந்திருக்கிறப்ப சாப்பாடுக்கு ஏதாவது தேவை இருக்குமான்னு பார்த்தா எதுவுமே இல்லைன்னு சொன்னாங்க. அப்பவே என்ன செஞ்சுட்டேன்? நியத்து வச்சுட்டேன், இன்னைக்கு நான் நோன்பாளின்னு சொல்லிட்டு. வீட்டை விட்டு வெளியே பள்ளிவாசலுக்கு மஸ்ஜிது நபவிக்கு நடந்து வர்றப்போ ஒரு ஆள் என்ன செய்யறதுன்னா கூனி குறுக்கி போய் என்ன செஞ்சிருந்தாரு? படுத்திருந்தார். என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னேன், எனக்கு உடல்நிலை இல்லாதவராக நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன். அவர்கிட்ட நோய் விசாரிச்சேன், அந்த கடமையும் முடிஞ்சு போச்சு. பள்ளிக்குள்ள நுழைஞ்ச உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு சலாத்தை சொல்லணுங்கிற ஆசையோடு வருகிற போது ஒரு சஹாபி என்ன செஞ்சாங்க? குறுக்க வந்தாங்க. அந்த சலாத்தை அந்த சஹாபிட்ட சொல்லிட்டேன். இப்ப 3 நன்மையில என்ன சிரிச்சிருச்சு? இப்ப ஸல்லல்லாஹு உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்லுவாங்க, எந்த சூழ்நிலையிலையும் உங்களை என்ன செய்ய முடியாது? மிஞ்சவே முடியாது. உங்களுக்கு ஒரு ஹதீஸ் தெரியும்ல, ரசூலுல்லாஹ் ஆயிஷா நாயகம் மடியில படுத்திருக்கிறாங்க. ஆயிஷா நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மடியில படுத்திருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் இப்படி உட்கார்ந்துருக்கிறாங்க, ஆயிஷா நாயகம் மடியில் படுத்திருக்கிறாங்க. வானம் நட்சத்திரங்கள் என்னதுங்க? அப்படியே நட்சத்திரங்கள் குமிஞ்சு லட்சக்கணக்கான நட்சத்திரங்கள் இருக்கு. இப்போ மெல்லமா ஆயிஷா நாயகம் கேட்டாங்களாமா, என் ஹபீபே, என் கணவரே, இந்த நட்சத்திர அளவுக்கு உலகத்துல யாராவது நன்மை செஞ்சவங்க இருக்காங்களா? என்னங்க, இந்த நட்சத்திரத்தினுடைய அளவுக்கு இந்த உலகத்துல நன்மை செஞ்சிருக்கவங்க யாராவது இருக்காங்களா? கல்பு பூரா அத்தா பேரை தான் சொல்லுவாங்க, கல்பு பூரா ஓடுது. பட்டுன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க உமருன்ட்டாங்க. என்ன சொன்னாங்க? உமருன்ட்டாங்க. உமருங்கிற பேரை கேட்டவன ஆயிஷா நாயகத்துடைய கண்கள் என்ன செஞ்சிருச்சு? கண்ணீர் வந்துருச்சு.
இப்ப அடுத்த கேள்வி கேட்கறதுக்கு எல்லா விதமான சாத்தியக்கூறும் இருக்குது, இருந்தாலும் மனசுக்குள்ள கேட்கலாமா வேணாமாங்கிற ஒரு தாட்டம் இருக்குது. மெல்லமா கேட்டாங்க, அப்ப என் அத்தா அபூபக்கரை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க நாயகமே, என் தகப்பனார் அபூபக்கரை பத்தி என்ன சொல்றீங்க நாயகமே? என்ன ஆயிஷாவே நீ இப்படி கேட்டுட்ட, இந்த உமருடைய மொத்த வாழ்நாள் முழுக்க அமல் செஞ்சாலும் சரி அபூபக்கர் ரலியல்லாஹு ஒரு இரவனுடைய அமலுக்கு ஈடாகாதுல்ல. ஒரு நாளுடைய இரவு அமலுக்கு ஈடாகவே ஆகாது. அமலுண்டு அது ஃபர்ஸ்ட் நிக்கிறது யாருதான்? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அதனாலதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நபிமார்களுக்கு அடுத்த அந்தஸ்தில் இருக்கிறவங்க யாருதான்? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ் சொல்லியிருக்காங்க, நமக்கெல்லாம் தெரியுமில்ல, உலக மனிதர்களுடைய ஈமான ஒரு தராசிலையும் சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுடைய நன்மையை ஒரு தராசிலை வச்சிருந்தா அது கிணத்தால் தாழ்ந்து போகும்டாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த சூழ்நிலையும் யாரோட ஒப்பிட முடியாது, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்ய முடியாது, ஒப்பிட முடியாது. சொல்ல வர்ற செய்தி என்ன தெரியுமா, அவங்க எப்பேற்பட்ட மனிதர், எந்த சூழ்நிலையிலும் இஹ்லாஸ் அவங்க விடவே இல்லை. யாருக்காண்டி செய்யறோம்? அல்லாஹ்வுக்காண்டி செய்யறோம். அல்லாஹுக்காக வேண்டி அல்லாஹுக்காக இந்த முழுமையான ஈமானத்தை என்ன செய்யறாங்க, அல்லாஹுத்தான் நம்மள்கிட்ட எதிர்பார்க்கிறான். அப்படி எதிர்பார்க்கறதனுடைய குறைவு வருகிற போது அல்லாஹால இவ்வளவு விஷயத்தை என்ன செய்யறாங்க சொல்றான். ஃபர்ஸ்ட் நான் அநீதம் செய்யறது இல்லை, உங்க நன்மையில குறை வைக்கிறது இல்லை, மூணாவது உங்களுக்கு நன்மைக்கு கூலி மட்டும் கொடுக்கறது இல்லை, வெகுமதியாக என்ன செய்யறாங்க அஜ்ரன் அதீமா அதிகப்படியான கூலியை கொடுத்து என்ன செய்யறேன் நான் அனுப்புறேன்னு என்ன செய்யறான் அல்லாஹால சொல்லி காண்பிக்கிறான். இதற்கு அடுத்த வசனத்தில் மஹ்ஷர் மைதானத்தில் நடக்கிற ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வை பற்றி என்ன செய்கிறாங்க அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான். இன்ஷா அல்லாஹ் அதை வரக்கூடிய வாரங்களில் நாம் பார்ப்போம். தடுக்கப்பட்ட காரியங்கள் சென்ற வாரம் என்ன பார்த்தாங்க? முன்ன வாரம்லாம் ஞாபகத்தில் இருக்கு. இந்த தூக்கு மட்டும் என்னங்க, 3 பேர் ஒரு இடத்துல ஒன்று கூடி இருந்தாங்கண்டா ஒருத்தரை மட்டும் கழட்டி விட்டுட்டு 2 பேரும் என்ன செய்யாதீங்க, பேசாதீங்கன்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு இடத்துல 3 பேர் உட்கார்ந்துருக்கிறீங்க, அப்போ 3 பேர்ல ஒரு ஆளை மட்டும் தனியா விட்டு போட்டு 2 பேர் மட்டும் என்ன செய்யாதீங்க, நீங்க பேசாதீங்க. அப்படி பேசுறது அந்த 3ஆவது ஆளுக்கு நோவினைப்படுத்தும்ன்றாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னைக்கு சமூகத்தில் அது நிறைய நடக்குதா இல்லைங்களா? 3 பேர் ஒரு ட்ரெயினில் போயிட்டு இருக்கிறீங்க, 3 பேர் ஒரு பயணத்தில் போயிட்டு இருக்கிறீங்க, ஒரு ஆளை மட்டும் தனியாக கழட்டி விட்டு போட்டு 2 பேர் மட்டும் பேசிட்டு வந்தீங்கன்னா இந்த பேச்சு அந்த மனிதருக்கு பெரிய நோவினை கொடுக்கும். எந்த சூழ்நிலையில என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. அப்படியே பேசுறதா இருந்தா இல்லா வீதினிகி, எங்க முக்கியமான அவர்கிட்ட ஒரு விஷயம் பேச வேண்டியது இருக்குதுங்க, நீங்க கொஞ்சம் அனுமதி கொடுங்க, அவர்கிட்ட நான் பேசிக்கிறேன், அனுமதி வாங்கிட்டு தான் என்ன செய்யணும், பேசணும். கேட்குற விஷயத்தை அல்லாஹ் தான் ஞாபகத்தில் வைக்கிறதுக்கு தௌஃபீக் செய்வானா. ஏதோ இது சும்மா டைம் பாசிங் கிடையாது, எல்லாத்துக்கும் எல்லா விதமான வேலைகளும் இருக்குது. இப்போ நீங்களே வீட்டுக்கு போனால் 1 மணி நேரம் நல்லா ரெஸ்ட் எடுக்கலாம், அடுத்த வாரம் தான் இந்த ரெஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா அடுத்த ஒரு வாரம் வரைக்கும் நமக்கு வேலை இருக்குது இல்லை, டியூட்டி இருக்குது இல்லை, கடை இருக்குது, எல்லா வேலைகளும் இருக்குது. அதையெல்லாம் நம்ம தாண்டி இந்த 1 மணி நேரம் நம்ம உட்கார்றது எதுக்கு அப்படின்னா, ஏசியில் குழுன்னு காற்று வாங்கிறதுக்கு இல்லை, ஏதோ ஒரு கல்வில ஒரு செய்தியை உள்ளுக்குள்ள உள்வாங்கிக்கிட்டு அதை அமல்படுத்தணும். என்னங்க, அமல்படுத்தணும். அதுக்கு தான் நாம் என்ன செய்யறோம், அந்த செய்தியை உள்வாங்குறோம். கேட்குற விஷயத்தில் ஞாபகத்தில் வைக்கிறதுக்கு அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானா. இந்த வாரம் தடுக்கப்பட்ட காரியங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. தடுக்கப்பட்ட காரியங்களில் மூணு செய்தி என்ன செய்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. யாராவது ஒருவர் சிறுநீர் கழிப்பாரையானால் அவருடைய மர்மஸ்தானத்தை வலது கையால் தொடாதீங்கன்றாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வலது கையால் அதை என்ன செய்யாதீங்க, நீங்கள் சுத்தம் செய்யாதீங்க. சாதாரணமாக ஒது செய்கிற போது நம்முடைய நாசிக்கு தண்ணீர் செலுத்துகிற போது நாசியை சுத்தம் செய்யற கூட எதைத்தாச்சு தான் செய்யணும், இடது கையால் மட்டும்தான் செய்யணும். வலது கை என்ன செஞ்சிடக்கூடாது, எந்த சூழ்நிலையிலும் செய்யக்கூடாது. சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சூடான பாத்திரத்தில் நீங்கள் தண்ணி குடிக்க போதோ டீ குடிக்கிற போது அதை என்ன செய்யாதீங்க, நீங்கள் ஊதாதீங்கன்றாங்க. என்னது செய்யக்கூடாதுங்க, ஊதக்கூடாது. அப்படி ஊதாதீங்க. என்ன செய்யுங்க, நீங்கள் அதை ஒன்று ஆற்றி குடிங்க. என்ன செய்யணுங்க, ஆற்றி குடிக்கணுமோ ஒளியோல பட்டுன்னு என்ன செஞ்சிடக்கூடாது, ஊதாதீங்க. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சிருக்கிறாங்க, நம்ம இந்த காரியத்தை நம்மளை தடுத்திருக்கிறாங்க. அதை தான் சொல்றாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வலா யதனஃபஸ் ஃபில் இனாயி, பாத்திரங்களே என்ன செய்யாதீங்க, நீங்கள் ஊதி குடிக்காதீங்க. அப்படி ஊதி குடிக்கிற போது அதனுடைய நச்சு காத்துகள் என்ன செய்யுது, அந்த மனிதருக்கு தொந்தரவுகளை என்ன செய்யுது, ஏற்படுத்துது. ஒன்று ஆற்றி குடிங்க, இல்லை ஆறுற வரைக்கும் வெயிட் பண்ணி குடிங்கன்னு என்ன செய்யறாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இதை நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும்.
என்ன சொல்லுங்க, பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். ஒன்று சூடாக குடிக்கிற பழக்கத்தை ஏற்படுத்தி கொடுக்கணும். அப்படி இல்லையா ஒன்று ஆற வச்சு கொடுக்கணும், இல்லை ஆற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்க வைக்கணும். எடுத்த உடனே பாத்திரத்தில் ஊதி குடிக்கிறது சுண்ணத்துக்கு மாற்றமான செயல். சின்ன பிள்ளையாக இருக்கிற போது அழகா சொல்லி கொடுப்பாரே, பாத்திரத்தில் ஊதாது, தண்ணி சுடு தண்ணி டீ குடிக்கிறப்ப என்ன செய்யக்கூடாது, ஊதக்கூடாது. ஒன்று ஆற்றுலைன்னா ஆற்றி வாங்கிக்கங்க, இல்லை ஆறுற வரைக்கும் பொறுமையாக இருங்கன்னு என்ன செய்வாங்க, சொல்லி கொடுப்பாங்க. இந்த விஷயங்களை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடப்பதற்கு அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தாவா பிஹக்கி சய்யிதினா வாலி சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். லக்கல் ஹம்து வலக்கல் ஷுக்ரு யா ரப்பி யா அல்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. அல்லாஹும்ம ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரிய்யாத்தினா குர்ரத அயுனி வஜ்அல்னா லில் முத்தகீன இமாமா. யா ரப்பி பில் முஸ்தஃபா பல்லிக் மகாசிதனா வஸ்மஹ் லனா மா மதா யா வாசிஅல் கரம். யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய பெற்றோர்மார்களுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் எங்களுக்கு ஓதி கொடுத்த உஸ்தாதுமார்களுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் எந்த நோக்கத்திற்காக வேண்டி வாரம் ஒரு முறை நாங்கள் இங்கே ஒன்று கூடுகிறோம், அந்த நோக்கத்தை எங்களுக்கு நீ பரிபூர்ணமாக ஆக்கி தந்தருள்வாயாக. யா அல்லாஹ் எல்லா காரியத்தையும் இஹ்லாஸோடு செய்வதற்கு எங்களுக்கு நீ தௌஃபீக் செய்வாயாக. அந்த இஹ்லாஸ் எந்த சூழ்நிலையிலுமே குறைந்து விடாமல் இருப்பதற்கு நீயே எங்களுக்கு நீ தௌஃபீக் செய்வாயாக. எல்லா விஷயங்களிலேயும் நன்மையான காரியங்களை எதிர்பார்த்து அதன் மூலமாக உடைய பொருத்தத்தை எதிர்பார்த்தவளாக நாங்கள் எங்களுடைய காரியங்களை செய்வதற்கு எங்களுக்கு நீ தௌஃபீக் செய்வாயாக. நாங்கள் மரணிக்கிற போது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற திருக்கலிமாவை சொன்னவாறே மரணிப்பதற்கு எங்களுக்கு நீ தௌஃபீக் செய்வாயாக. ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம் வ துப் அலைனா இன்னக அன்தத் தவ்வாபுர் ரஹீம். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன் நார். வ ஸல்லல்லாஹு தஆலா வ ஸல்லம் அலா கைரி ஹல்கிஹி சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம். அஸ்ஸலாமு அலைக்கும்.